எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்ப்பா. நேற்று நம்ம ஆம், 5வது காத்தை பார்த்தோம். அதுல இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோல. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா 6வது காத்தைக்கு போலாம். நம்ம பார்த்தோம் நேத்தி 5வது காத்தையில என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு லக்ஷ்மி பிராப்தி ஸ்துதின்னு பார்த்தோம். ஸோ லக்ஷ்மிங்கிறது என்ன லக்ஷ்மி அப்படிங்கிறது அவர் சொம் சொன்னார் அவரு இல்லையா? லக்ஷ்மிங்கிறது ஞானலக்ஷ்மி, ஆத்மலக்ஷ்மி, ஆத்மி இது அப்படி சொன்னார். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சாமாயகத்துல இதெல்லாம் பண்ணும்போது பகவான ஸ்மரன் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தானாவே உங்களுக்கு கையில லக்ஷ்மி அவங்களே வருவாங்க, நீங்க தேடிக்கலாம் போக வேண்டாம் அப்படிங்கறத அவர் சொன்னார் 5வதுல. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அது லக்ஷ்மிங்கிறது புண்ணிய லக்ஷ்மி. உங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிறதாவோ, இல்ல மண்டலி ராஜாவோ, ஒரு பெரிய ராஜாவா இருக்கிறதோ, இல்ல ரித்தி சித்தி அடைஞ்சவங்க எல்லாம் வரம் கிடைக்குது அவங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்ல வித்யாதர மனிதரா இருந்து அவங்க தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவங்க, எப்படி இருந்தாலும் எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் ஸ்தாபனை பண்றவங்க, ராஜ்யம் இது பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி கிடைக்கும்னா முன்பிறவில அவங்க செஞ்ச பக்தி காரணமா கிடைக்கிற புண்ணியத்தினாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளோ இல்ல இந்த மாதிரி ஒரு வைபவங்களோ உங்களுக்கு கிடைக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படியும் பார்த்தோம் சொன்னா இந்த மாதிரி மட்டும் இல்லை. பார்த்தோம் சொன்னா மனுஷ பரியாயத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த இது அது ரொம்ப பெரிய புண்ணிய இதுன்னு பார்த்தோம் சொன்னோம்னா தீர்த்தங்கிற பிரகிருதி கட்டுறது கர்மத்துல பார்த்தோம்னா தீர்த்தங்கிற பிறகு நாம கர்மம் கட்டிருக்கதான் ரொம்ப பெரிய புண்ணியம் அப்படின்னு சொன்னா இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய அந்த தீர்த்தங்கிற புண்ணியத்தை கட்டிக்கணும் அப்படின்னா கூட எந்த பிறவில அவங்க பரியாயத்துல அவங்க தீர்த்தங்கிறவங்களா இருக்காங்களோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன் ஜென்மத்துல இதே மாதிரிதான் தீர்த்தம் அந்த பிறவில அவங்க சித்த பகவானை தவிர வேற யாரையும் இது பண்றதில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி பிறவிலாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பக்தி பூஜை இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான். சோ இதுல அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணமா பாத்தீங்கன்னா பாஷ்ணா சுவாமியோட கதையில பாத்தீங்கன்னு சொன்னா உத்தரபுராணத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு இது அடைகிறதுக்கு முன்னாடி அவர் தீர்த்தங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆனந்த் ராஜாவா இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பாவனை இருந்திருக்கு. என்ன மாதிரி பாவனைன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோயில் ஒரு சூரியனுடைய வடிவுல ஒரு கோயிலை அமைக்கணும் அதுல பகவான் வச்சு ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற பாவனை அவருக்கு இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு, அதே மாதிரி கோயில் என்ன மாதிரி உருவ வடிவமைச்சிருந்தாருன்னா சூரியன் வடிவுல கோயில வடிவமைச்சு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அஷ்டமி, சதுர்தசி, ஏகாதசி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் பூஜை பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம அந்த மாதிரி பூஜையில பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை மொஹராக்கள், எத்தனை அந்த முத்து மாதிரி அந்த தங்க காசு மாதிரி எவ்வளவு காசு வைக்கிறது அப்படிங்கறது அவருக்கு நியமமா வச்சுட்டு அஷ்டமின்னு சொன்னா இவ்வளவு காசு வச்சு இது பண்றது, இத்தனை இது பண்றது அந்த மாதிரி எல்லாம் ஒரு நியமம் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவு பக்தி அவங்கலாம் பண்ணியிருக்காங்க. இது யாருடைய கதையை சொல்றோம்? பாஷனா சுவாமியுடைய பூர்வ ஜென்மத்துல அவர் அந்த மாதிரி பக்தி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒண்ணு அடையணும்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு புண்ணியம் கிடைக்கணும்னு சொன்னா ரொம்ப பெரும்பாலான இதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புண்ணியங்கிறது பக்தி மூலியமா கிடைக்கிற புண்ணியத்தை தவிர வேற மூலியமா கிடைக்கிற புண்ணியம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது இல்ல அப்படிங்கறதான். சோழக பவனில பார்த்தோன்னு சொன்னா 16 பவனில பார்த்தோன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு தீர்த்தங்கர் இதுல படிக்கும்போது ஷோடச காரண பவன் எல்லாம் சொல்றோம் நம்ம. சோ அதுல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமா நம்ம என்ன சொல்றோம், ஆஹ் தர்ஷன விஷயத்து தான் எல்லாரும் சொன்னோம் அப்படின்னா கூட அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது மட்டும் போறது இல்லை அப்படிங்கிறதா. நீங்க அதுல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு, அரிகத் பக்தி இருக்கு, ஆச்சாரிய பக்தி இருக்கு அப்படிங்கிறதா. சோ அங்கேயும் அவங்க அவங்க இந்த தடவை திட்டங்கிறது ஆகுறாங்கன்னு சொன்னா அந்த 16 பாவனை பாவிச்சிருக்காங்கன்னு சொன்னா தர்ஷன விசுத்தியோட கூட அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த 16 பாவனைல ஒரு பாவனை தானே மத்த பாவனைகள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரிதான் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ தர்ஷன விசுத்தி இருந்ததுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அரிகத் பக்தி பண்றதுக்கும் ஆச்சாரிய பக்தி பண்றதுக்கும் அவங்களுக்குள்ள அந்த பாவனை இருந்தது அப்படிங்கிறதா. சோ எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தீர்த்தங்கிற நாம கர்மம் அது புண்ணிய கர்மம் அவங்களுக்கு பந்தம் பண்ணிக்க முடியுது அப்படிங்கறதுதான். அதனால இப்ப மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பக்தி பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா புண்ணிய கர்மம் யார்கிட்ட புண்ணிய கர்மம் இருக்கோ அவங்க கிட்ட என்ன பண்ண போறாங்க, எல்லா லட்சுமியும் தானாவே சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறத. தீர்த்தங்கிற நாம கர்மம் கட்டியிருக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கிட்டயும் பாத்தீங்கன்னா
புற புறத்துலயும் சரி அகத்துலயும் சரி அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி எல்லாம் தானா வந்து எல்லாம் லைன் கட்டிட்டு நிக்கிறாங்க தான். புறத்துல பார்த்தோம் சொன்னா சமோசனத்துல எவ்வளவு பெரிய இது எத்தனை சபையாகட்டும், அங்க இருக்க ரத்தனங்களாகட்டும், அங்க இருக்க இதுவாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வெளியில பார்க்கும்போது அந்த மாதிரி சமோசரணங்கிற வைபவம் லக்ஷ்மி வந்து அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அந்தரங்கத்துல பார்த்தோம்னு சொன்னீங்கன்னு சொன்னா அனந்த சதிஷ்டயம் அப்படிங்கிற அனந்த சுகம், அனந்த வீரியம் அதெல்லாமும் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதாம். இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் யாருக்கு உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படின்னு சொன்னா யார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாமானிய டைம்ல ஆகட்டும் இல்ல மத்த இதுல ஆகட்டும் அவங்க வந்து திருப்பி திருப்பி பகவானை வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. யார் திருப்பி திருப்பி ஸ்மரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சமயமும் பகவானுடைய நினைப்பு அவங்களுக்குள்ளே யார்கிட்ட எல்லாம் இருந்ததோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வைபவங்கள்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறதான். அதனாலதான் இந்த காத்திலையும் சொல்லியிருக்காங்க எந்த புத்திசாலி வந்து இதை வந்து பின்ன தவிர்த்துக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பக்தி பண்றதுனால உங்களுக்கு எல்லா லட்சுமியும் உங்களுக்கு உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற பொழுது யாராவது வந்து இதை செய்யாம எந்த புத்திமானாவது உங்களுக்கு வந்து இதை பண்ணாம இருப்பாங்களா, பகவான ஸ்மரன் பண்ணாம இருப்பாங்களா அப்படிங்கறதான் அந்த காதையில முடிச்சிருப்பாரு அவர். அதனால வந்து உங்களுக்கு வந்து அகத்திலயும் சரி புறத்திலயும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புண்ணியம் பண்ணும்போது எப்பவும் ஸ்மரண் எப்பவும் பக்தி அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படிங்கிறதா. அப்ப உங்களுக்கு இந்த இந்த அகலட்சுமி அனந்த சதுஷ்டி அடையும் போது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேவல லட்சுமிக்கு வந்து ஆஹ் அப்புறம் கேவலட்சுமியும் அடைகிறாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பெரிய வைபவங்கள் நம்மளால கற்பனை பண்ண முடியாது, சிந்தனை பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த சிறப்புகள்லாம் ஏன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா முன் பரியாயங்கள்ல அவங்கள வந்து இந்த மாதிரி பக்தி பண்ணும்போது ஸ்மரன் பண்ணும்போது எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது சாமாயகமா இருக்கணும் இல்ல வந்து அவங்க திருப்பி திருப்பி சாமாயத்தில் பகவானை பத்தி ஸ்மரன் பண்றது. அதே மாதிரி ஸ்ருதம் பண்ணும்போது படிக்கும் போதாகட்டும் அப்பவுமே வந்து அவங்க வந்து அதை பத்தி சிந்தனை பண்றது. ஒரு ஒரு சமயமும் அவங்க சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்மரன் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி பெரிய இதுவா அடைய முடியும் அப்படிங்கிறதாம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நான் ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னு சொன்னா ஜெயின தர்ஷனத்துல பார்த்தோம்னு சொன்னா லக்ஷ்மிங்கிற ஒரு தெய்வமோ இல்ல ஒரு தேவியோ ஒரு பெண் உருவமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம இருந்து எதோ வந்து லக்ஷ்மின்னு சொன்னோம், தனியா ஒரு லக்ஷ்மின்ற ஒரு உருவமோ ஒரு தெய்வமோ கிடையவே கிடையாது. நம்மளது எதை வந்து லக்ஷ்மின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதுதான் சொல்றோம் உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்காது ஞானத்தை வந்து லக்ஷ்மின்னு சொல்றோம். அதே மாதிரி சம்யக் தர்ஷனத்தை நம்ம வந்து லக்ஷ்மின்னு சொல்றோம். அப்ப அதனாலதான் உங்களுக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இதுல கூட சம்பந்தப்பட்ட சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருஷ்டி லட்சுமி அப்படின்னு சொல்லி தினப்பத்தின்னு ஆரம்பிச்சு அந்த பாடல வரும்போது திருஷ்டி லட்சுமி அப்படின்னு வருது. தினம் சொல்லிக்கா சம்யக் தர்ஷனை பத்தி தான் அதுல வந்து இருக்கிறது. அதுதான் லக்ஷ்மி அங்க வந்து ஓமையில சொல்லி அதை வந்து சொல்றாங்க அவங்க. அதனால ஜெயினத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா தனியா ஒரு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு இது கிடையாது அப்படிங்கிறதாம். அது கற்பனையான வடிவம். எதனுடைய கற்பனையா எந்த ஞான லட்சுமி ஆகட்டும் இல்ல இந்த மாதிரி சமயத்துவங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து ஒரு லட்சுமியா தான் நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிறதாம். யார் வந்து இந்த மாதிரி வந்து இந்த சமயத்துவத்தை ஆராதனை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னாகும் வீத்தராகத்துல அந்த இந்த கேவல ஞான லட்சுமி அவங்களுக்கு வந்து கிடைக்க முடியுது அப்படின்னு. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த சமயத்துவம் வந்தது அப்படின்னாவே அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்தரங்கத்துல வந்து ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சம்பன்னா சொல்றது ஆஹ் அதாவது உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னா எல்லா வளங்களும் ஆக்சுவலா வளங்கள் மாதிரி அவ்வளோ சமயத்துவம் இருந்தது அப்படின்னாவே அவங்க அகத்துல வந்து அவங்க வளமையா அவங்க அகத்துல இருக்க முடியும், வளமா இருக்க முடியும் அப்படிங்கறதாம். அதனால வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த போட்டோ எல்லாம் வச்சு கும்பிடுறது அந்த மாதிரிலாம் அது வந்து இப்பெல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி உண்மையான லட்சுமியும் கிடையாது, அது பக்தியும் கிடையாது. கடையில பார்க்கலாம் அந்த மாதிரி லட்சுமி வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவங்க சொன்னா நாங்களாம் லட்சுமி எல்லாம் அந்த மாதிரிலாம் கும்பிடுறது இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கே அவர் வந்து நான் வந்து பாக்குறேன் எல்லாரும் கடையிலும் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர். அதனால வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி லட்சுமிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு தெய்வமோ ஒரு தனிப்பட்ட இதுவோ கிடையாது. எந்த லட்சுமியா இருக்க முடியும் நமக்கு? ஞான லட்சுமி இருக்க முடியும். இந்த மாதிரி சமயத்துவங்கிறது உங்களுக்கு தர்ஷனமும் உங்களுக்கு அதுவுமே வந்து திருஷ்டி லட்சுமியா உங்களுக்கு வந்து இருக்க முடியும் அப்படிங்கறதான். அதுதான் உங்களுக்கு வந்து லக்ஷ்மியா உங்களுக்கு வந்து அதுதான் ஆச்சாரியர்லாம் உங்களுக்கு லக்ஷ்மியா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து சமயக் தர்ஷனம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னாதான் உங்களால வந்து வீத்தராக ஜினேந்திர பகவான உங்களால
ஆராதனை பண்ண முடியும். யார்கிட்ட சமயத்துவம் இல்லையோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்களால வந்து பகவானை வந்து கும்பிடுறதுக்கான அந்த பாவனை அவங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிறதா. ஸோ சமயத்துவம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, வீத்தராக பகவானை நீங்க பக்தி பண்ணீங்க சொன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி வெளியில வர்ற அந்த வைபவங்களாம் உங்களுக்கு அதெல்லாம் வந்து தானாவே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா. அதை விட்டுட்டு நீங்க யாரை கும்பிடணும்? வீத்தராகி பகவானை கும்பிட்டாவே உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்க முடியும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க வேற வேற காரியம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அதை மத்தபடி உங்களுக்கு வந்து பகவானை கும்பிடாம மத்த வேலைகளை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, மத்த இடத்துக்கு போய் தேடி அலையிறது, இது பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும், அது பண்ணா இது கிடைக்கும்னு அந்த மாதிரி நீங்க வந்து காரியத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா, லக்ஷ்மி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரவே முடியாது அப்படிங்கிறதா. அப்படி செய்யறதுக்கும் பின்னணியில என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து மோகங்கிற மித்யா புத்தி இருந்தது அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பகவானை கும்பிடுறதை விட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, வெளியில போய் வேற இடங்கள்ல வேற வேற விஷயங்களை செஞ்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதா. சோ உங்களுக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, எது மூலியமா உங்களுக்கு கிடைக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது நீங்க செய்ற புண்ணியம் மூலியமா தான் கிடைக்க முடியுமே தவிர, இந்த பரியாயத்துல நீங்க போய் பண்ணி, இந்த பரியாயம் பண்றது, அந்த பரியாயம் பண்றது, அந்த இடத்துக்கு போறது, இந்த இடத்துக்கு போறது பண்றதுனாலலாம் உங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது தான். சோ அத வந்து நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சோ யாருக்கு வந்து இந்த புண்ணியத்து மேல நம்பிக்கை இல்லையோ, யாருக்கு வந்து இது புரியலையோ, அவங்க வந்து இத செஞ்சோம்னா நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற பிரமையில இருக்காங்க அப்படிங்கிறதாம். ஸோ வந்து புரிஞ்சா நீங்க சொல்லலாம், புரிஞ்சு வந்தாலும் சரி, புரியாம வந்தாலும் சரி, பைசா இருந்தா போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இது மாதிரி பைசா இல்லைன்னு சொன்னா யாரும் மதிக்கிறது இல்ல. ஸோ அதுதான் வாழ்க்கை முக்கியமா இருக்கு. சும்மா அது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அதுக்கு கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஞானலட்சுமியும் இருக்கணும், புண்ணியமும் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னு சொன்னா நீங்க வந்து எப்படி இருந்தாலும் கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி, ஒருவேளை உங்களுக்கு வந்து பைசா வந்தது அப்படின்னா கூட, உங்களுக்கு வந்து அந்த ஞானம் இல்லைன்னா, அதை நிர்வகிக்கிற ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா, அது என்ன ஆகும் உங்களுக்கு? அது உங்களை விட்டு போறதா தான் இருக்க முடியுமே தவிர, உங்ககிட்ட அது வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிறது. அதனால தான் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, சமயக் தர்ஷன பாவனை உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னாதான், அதே மாதிரி சமீட்சை ஞானமும் வர முடியும். ஆத்மீக ஞானமும் உங்களுக்கு வந்து அந்த பாவனையும் வரும்பொழுதுதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஹம், ஞானலட்சுமி இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து சேர முடியும் அப்படிங்கிறதான். ஸோ எப்போ வரும் உங்களுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு வந்து சமயக் தர்ஷனம் உங்ககிட்ட இருந்தது, சரியான பார்வை உங்ககிட்ட இருந்தது, சரியான திருஷ்டி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னாதான் உங்களால வந்து சரியான பாதையிலையும் போக முடியும். அதுக்கப்புறமா வந்து இருக்கிறதுலயே இந்த இதுவா இருக்குல்லையே லக்ஷ்மியிலேயே வந்து சிறந்த லக்ஷ்மியா இருக்கிற கேவல ஞான லக்ஷ்மிய அடைய முடியும் அப்படிங்கிறதான். ஸோ சமயக் ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து லக்ஷ்மி வந்து இது இருக்கு பாருங்க, என்ன லக்ஷ்மிக்கு வாகனம் என்ன தெரியுமா? ஆந்ததான் லக்ஷ்மியோட வாகனம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? உங்களுக்கு சமயக் தர்ஷனம் இல்லைன்னு சொன்னா, சரியான திருஷ்டி இல்லைன்னு சொன்னா, உங்க நிலைமை என்ன, எதையோ தேடி போயிட்டே இருக்கீங்களா? அப்புறம் அந்த மாதிரிதான் உங்க நிலைமையும் இருக்கணும். ஒரு இடத்துல எல்லாமே அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதனால புத்தி இல்லாம உங்களுக்கு வந்து அதை தக்க வச்சு கூட முடியாது. உங்களுக்கு அந்த ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா, புத்திங்கிறது உங்களுக்கு சரியான பார்வை இருக்கணும், சரியான சமயக் தர்ஷனம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு. ஸோ சமயத்துவத்தோட நீங்க ஞான ஆராதனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைபவங்கள்லாம் தானா வந்துரும் அப்படிங்கிறதாம். அதனால வந்து உங்களுக்கு எது முக்கியமா இருக்கணும்? உங்களுக்கு அந்த சமயத்துவம் இருக்கும். ஒரு பொருளை பார்க்கும்போது இதுதான் சரியான பார்வை, இது சரி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற அந்த பார்வை உங்களுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா சமதாபாவமே வச்சுக்க முடியும் அப்படின்னு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த லக்ஷ்மிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெயரை தவிர அது தனி ஆள் கிடையாது. எல்லா வைபவங்களோட எல்லா இதோடும் அது இணைக்கப்படுற ஒரு பெயரா இருக்கு அப்படிங்கிறதாம். அதனாலதான் மனசை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சுத்த பாவத்தோட இருக்கும் பொழுது, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சுத்த பாவம் நீங்க சொன்ன அப்ப லக்ஷ்மிங்கிறது வந்து ஒரு தனி தெய்வமோ இல்ல ஒரு தனி இதுவோ இல்லை அப்படிங்கிற பொழுது, அது எப்படி உங்களுக்கு கிடைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மனசை வந்து சுத்த பாவத்தோட பக்தி பண்ணும் பொழுது, நீங்க நல்ல காரியங்கள் பண்ணும்போது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு புண்ணிய கர்மம் தானா வந்து சேரும் அப்படிங்கிறதான். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? உங்ககிட்ட இருக்க செல்வமும் போயிடும், சொல்லாம கொள்ளாம போயிடும் அப்படிங்கிறதான். சோ உங்களுக்கு முக்கியமா பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா,
திருப்பி திருப்பி நீங்க வந்து பண்ண வேண்டியதுன்னா உங்களுக்கு சரியான திருஷ்டி இருக்கணும். அடுத்தது செய்யறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல காரியம் உங்களுக்கு செய்யணும். அது மூலியமா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணியம் சேர்த்துக்கிறீங்களோ அதை ஒட்டி தான் உங்களுக்கு வந்து இந்த லக்ஷ்மிலாம் உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ லக்ஷ்மி பிராப்திக்குன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற அந்த போட்டோ வச்சுட்டு பண்ற பூஜைனால உங்களுக்கு வந்து அந்த லக்ஷ்மி அந்த வைபவம்லாம் வர முடியாது. அது எது ஒரு ஒரு தனி தெய்வமும் அப்படியும் கிடையாது அப்படிங்கிறதா. ஸோ லக்ஷ்மிங்கிற பேரு வைபவம், சிறந்த இது, காசு, பணம், எதுலாம் நீங்க சௌகரியம் நினைக்கிறீங்க அது எல்லாமே லக்ஷ்மிங்கிற பேரோட தான் இணைஞ்சிருக்கு. சொல்றோம் எத்தனை லக்ஷ்மி சொல்றதால. ஸோ அதனால முக்கியமா பண்ண வேண்டியதால யார் வந்து பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து புண்ணியம் சேர்க்கணும். பக்தி மூலியமா நல்ல காரியம் மூலியமா யார் வந்து புண்ணியத்தை சேர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிறதா. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவர் வந்து இதுல கொஞ்சம் விளக்கம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 6வது காத்தை. ஸோ அதனால வந்து பண்ண வேண்டியது சமீச்ச ஞானம், சரியான ஞானம் இருக்கணும், சரியான திருஷ்டி இருக்கணும். கவனம் எதுல இருக்கணும்? நமக்கு சம்யக்துவத்து மேலதான் நம்முடைய கவனம் இருக்கணும். அதை நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சம்யக்துவத்தை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது மூலியமா நீங்க சரியான பாதையில சரியான காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த லக்ஷ்மி எல்லாம் வந்து தானா வருமே தவிர மற்றபடி செய்யறதுனால உங்களுக்கு லக்ஷ்மி கிடைக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படிங்கிறா. ஸோ அடுத்த காத்தை வந்து பாத்தீங்கன்னா 6வது காத்தை. அதுல வந்து டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வம்ச விருத்திகர ஸ்துதி. வம்சத்தை விருத்தி பண்றதுக்கான வம்ச விருத்திக்கான ஸ்துதி டைட்டில் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணும்? வம்ச விருத்தி அப்படின்னு சொன்னா யாருடைய வம்சத்தை வந்து விருத்தி பண்றது நீங்க நினைப்பீங்க வந்து அவங்கவுங்க இதை இது ஆக்சுவலா அது வந்து பொருள் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறதாம். ஸோ யாருடைய வம்சத்தை விருத்தி பண்றதுக்கு ஸ்துதியா இது இருக்க முடியும் பாத்தீங்கன்னா வீர வம்சத்தை விருத்தி பண்ற ஸ்துதி அப்படின்னு. ஸோ நீங்க அத்தியாத்ம நோக்குல பாத்தீங்கன்னு சொன்னா வீர வம்சத்தை மகாவீர சுவாமி அந்த வம்சத்தை அந்த பரம்பரைய நம்ம என்ன பண்ணணும்? விருத்தி பண்றதுக்கு பண்ணணும் அப்படிங்கதான். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல வந்து காத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சூத்தி சா யோ ஜினகுலே சாஹி வீரவம்சோ வீரம் விகாய மனுத்தே அந்நிய குலாதி தேவம் ஆலோகமாப்பிய ஜகதீகரவேக பிரச்சண்டம் ஜாத்தி அந்தவத் பிரமத்தி வாக்கில கௌஷிக சக. இதனுடைய ஹிந்தி அனுவாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா जो उत्पन्न हुआ जिन कुल में वीर वंश का वह है पूत, वीर प्रभु को छोड़ अन्य को मान रहा क्यों तू रे बू, सूरज का फैला नहीं दिखता धरती पर चहु और प्रकाश, जन्म समय से अंध बने वे या फिर उल्लू उल्लूसा आबासा. ஸோ இங்க தான் சொல்றாங்க. இதுல வந்து வம்ச விருத்தி வந்து பாத்தீங்கன்னா வீர வம்சத்தை தான் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ நீங்க வீர வம்சத்தை வந்து விருத்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான சம்ஸ்காரம் இது உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு உங்க வம்சத்தை தண்டு வம்சத்தை விருத்தி பண்றதுக்கு பண்ணாங்கன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தன் வம்சத்தை விருத்தி பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா மோகமும் பாபமும் அதிகமாகும். ஸோ மோகம் அதிகமாகும். தன் வம்சத்தை விருத்தி பண்ணணும்னு நினைக்கும் போது மோகம் அதிகமாகுது, பாபமும் அதிகமாகுது அப்படிங்கதான். அதே வந்து பகவானுடைய வம்சத்தை விருத்தி செய்யறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா உங்களால வந்து தர்ம பரம்பரை. ஸோ தர்ம பரம்பரை உங்களுக்கு வந்து விருத்தியாகும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய அதை ஒட்டி நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறதும் நம் இது பண்ணிக்க முடியும். அதை ஒட்டி நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரு பெரிய பாரம்பரியத்தை ஒரு பெரிய பரம்பரைய எடுத்துட்டு வரோம், எடுத்து செல்றோம், அடுத்தடுத்த இதுக்கு கடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகும் எப்ப நீங்க வீர வம்சத்தை விருத்தி பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படிங்கிறதுதான்.
அதனால வந்து வீர வம்சத்துல ஜின்ன குலத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது வீர சந்தானமா இருக்க முடியும். அது ஆண் குழந்தையா இருக்கலாம், இல்ல பெண் குழந்தையா இருக்கலாம். எதுவுமே எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வீர வம்சத்தை வளர்த்ததா இருக்க முடியும் அப்படிங்கறதான். தன் வம்சத்தை விருத்தி பண்றோம்னு நினைக்காம அப்ப ஜின்ன குலத்துல பிறந்தவங்க அப்ப என்ன பண்ணும், வீர வம்சத்தை விருத்தி பண்றோம் அப்படிங்கிற பாவனை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதான். அதனால வந்து என்ன பாவனை பண்றோமோ அதை ஒட்டிதான். அப்ப அந்த குழந்தைங்களை வளர்ப்போம் சொல்லும்போது அந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்லு, நீ வந்து யாருடைய பரம்பரை, பகவான் மகாவீர சுவாமியோட பரம்பரையில வந்திருக்க அப்படின்னு அவங்களுக்கு அது சொல்லும் பொழுது அவங்க கிட்ட அந்த அந்த தத்துவம், அந்த பாரம்பரியம், அந்த பகவானுடைய பெருமை, அந்த சம்ஸ்காரம் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அப்ப அந்த மாதிரி நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அந்த வீர வம்சத்தை உங்களால விருத்தி பண்ண முடியும். அப்படி இல்லாம தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தை இது பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஹம் இதுவாதான் போயிடுது. உங்களுக்கு பாவமும் மோகமும் தான் அதிகமாகுது அப்படிங்கறதா. ஏன்னா ஒரு பகவானுடைய வம்சத்துல பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜின்னருடைய பகவானுடைய குலத்துல பிறக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப புண்ணியம் இருந்தது அப்படின்னாதான் அந்த மாதிரி வம்சத்துல வந்து பிறக்க முடியும் அப்படிங்கறதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க வளரும் போது அவங்க கிட்ட நீ பகவானுடைய வம்சத்துவம், நீ வீர வம்சம், மகாவீர சுவாமி வம்சம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவ்வளவு புண்ணியம் பண்ணி தான் இந்த குலத்துல பிறந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குமே வந்து அந்த தன்னுடைய இதை பத்தின தன்னுடைய அந்த பகவான் பத்தின அந்த பெருமையும் அந்த இதுவும் அவங்களுக்குள்ள பதிய வைக்க முடியும் அப்படிங்கிறத. அப்படி பதிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து அது தர்மத்தினுடைய பாரம்பரியம் விட்டு போகாம அடுத்தடுத்து கடத்துறதுக்கான, அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கான இதுவா அது இருக்க முடியும் அப்படிங்கிறதா. அப்ப நீங்க வீர வம்சம்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வம்சம்னு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் வந்துருது. உங்களுக்கு ஆணா இருந்தா ஒரு மகிழ்ச்சி, இல்ல பெண்ணா இருந்தா இது மட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதே வீர வம்சமா இருந்ததுன்னா அதுல ஆண் பெண் வித்தியாசம் யாரா இருந்தாலும் அவங்க வீர வம்சம் தான். ஏன்னா அவங்க எல்லாருமே பகவானுடைய பாரம்பரியத்தை, அந்த வம்சத்தை தான் அவங்க வந்து விருத்தி பண்ண போறாங்க. அப்படிங்கிற பொழுது எங்க மாதிரி வந்து இது வந்து ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, இது குலவிளக்கு அதாவது எங்க போயிடும். அதனால அந்த வேத பாகுபாடுலாம் வீரவம்சம் சொல்லி இது பண்ணும்போது அந்த பாகுபாடுலாம் இல்லாம இருக்க முடியும். எல்லாரும் யாரு கேட்டாலும் என்ன, அவங்க வீரவம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த இது அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அந்த சம்ஸ்காரம் வந்து கொடுக்கும் பொழுது அந்த ஜீவனுடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி சம்ஸ்காரம் கொடுத்து வளர்க்கும் போது வீரவம்சம், அந்த மாதிரி பகவானுடைய வம்சம் சொல்லி வளர்க்கும்போது அந்த பாரம்பரியத்துல வளர்க்கும் போது அந்த குழந்தைய வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது சம்ஸ்காரத்தை அதாவது இது பிறகு இது சுழற்சியை வந்து அவங்க வந்து கரையேறதுக்கான, கரையேற்றுறதுக்கான அந்த ஒரு இதுவா அது வந்து உங்களுக்கு இருக்க முடியும். அது அவங்கள என்ன சொல்றது, நீச்சல் அடிச்சு அதை வந்து அவங்க வந்து அந்த அடுத்த கரைக்கு அடைய முடியும். சம்சாரங்கிற அந்த கடலை, அந்த சாகரத்தை அவங்களால கடக்கிறதுக்கான சம்ஸ்காரமா அது வந்து இருக்கும். எப்போ நீங்க குழந்தைங்கள வளர்க்கும் போது அந்த மாதிரி நீ வீர வம்சத்தோட நீ வீர வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வளர்க்கும் போது, ஏன்னா அப்ப சொல்லி வளர்க்குறோம். அப்ப பகவான் பத்தி சொல்லியிருக்கோம், அந்த புண்ணியத்தினால கிடைச்சதுன்னு சொல்லி அனுப்புறோம். அப்ப அதனுடைய வேல்யூ பத்தி அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கிறோம். அப்படிங்கிற போது அந்த சம்ஸ்காரம் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன கிடைக்க முடியும்னா அவங்களுடைய சம்சாரத்தை வந்து கடக்கிறதுக்கான இதுவா உங்களுக்கு வந்து இருக்க முடியும். அப்போ வந்து எவ்வளவு பெரிய அவங்களுக்குள்ள வந்து தன்னுடைய கல்யாணத்தை இது பண்ணிக்கிற, தன்னுடைய நன்மையை பண்ணிக்கிற உயிரா அதை வந்து உங்களால வளர்க்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அந்த மாதிரி வம்சத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அந்த மாதிரி சந்தானத்துல வந்து பகவான் வழியில் நடக்கிறதுக்கான வம்சம் வந்து அடுத்து தயாராகும் பொழுது அது வந்து அவங்க வந்து பகவானுடைய இது வந்து எடுத்துட்டு போவாங்களே, அவங்க வந்து பிரபாவனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ பகவானுக்கு அந்த வீரவம்சம் வீரத்துக்கு பகவான் சுவாமி வீர வர்தமான சுவாமியினுடைய அந்த வீர வம்சத்தை நம்மளால வந்து இது பண்ண பிராபகண்டா பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அதை இதுவும் பண்ண முடியும், அப்படின்னு பிரபாவனையும் பண்ண முடியும். அப்போ உங்க குலம் மூலியமா உங்க மூலியமா உங்களுக்கு வந்து என்ன பண்ண, நீங்க நிமித்தமா இருந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த காரியத்தை வந்து நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து பையன் பொண்ணு அப்படிங்கிற பேதபாவம்லாம் உங்களா செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த பாவம் செய்ய வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லாம போயிடும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, வீர வம்சத்தை வளர்க்க போறோம் அப்படின்னு சொன்னா
அவங்க வந்து அந்த மாதிரி வழி நடக்கிறதுக்கு தயாரானாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு நிமித்தமாவும் இருக்க முடியும். எதுக்கு? அது இது பரம்பரையை தொடர்ந்து கொண்டு போறதுக்கு அந்த பிரபாவனைக்கு நீங்க ஒரு நிமித்தமாவும் இருக்க முடியும். அப்ப வந்து உங்களுக்குள்ள வந்து இந்த பேத பாவனையோ, குழந்தைங்களுக்குள்ள அந்த ஆண் பெண்ணுங்கிற அந்த துர்பாவனைலாம் ஏற்படுறது இல்ல அப்படிங்கிறதான். ஏன்னா யாரா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெயின குலத்துல பொறக்குறாங்கன்னு சொன்னா, சாதாரணமானவங்கலாம் வந்து ஒண்ணும் ஜெயின குலத்துல பொறந்துற முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து பொறக்கிறதுங்கிறது அவ்ளோ துர்லபமான விஷயம் அப்படிங்கிற பொழுது, ஒரு குழந்தையுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொக்கிஷமானதாவும், ரொம்ப உங்களுக்கு வந்து பெருமைக்குரியதாவும், மரியாதைக்குரியதாவும், அதுக்கு மதிப்பு இருக்கக்கூடியதா ஒரு வ உயிரா தான் உங்களால பார்க்க முடியும். எப்ப நீங்க வந்து வீரவம்சத்த விருத்தி பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்காரம் கொடுக்கும்பொழுது, அந்த உயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆத்ம கல்யாண மார்க்கத்துல போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு தீட்சை எடுக்கலாம். இல்ல ஒரு அ பிரம்மச்சரிய விரதம் எடுக்கலாம். இல்ல பிரதிமா எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது தீட்சைலாம் எடுத்தது அப்படின்னு சொன்னா, அந்த பாரம்பரியம் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாரி எந்த குடும்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தர் தீட்சை எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா கூட, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ப குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, 10, 10 அ 10, 10 தலைமுறை கூட பார்த்தீங்கன்னா, 10, 10 தலைமுறை அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பாபமே வந்து அங்க நெருங்குறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவ்ளோ புண்ணியசாலிகளா 10 தலைமுறை வரைக்கும் அந்த குடும்பம் வந்து புண்ணியத்தோட இதுவா இருக்கும் அப்படிங்கிறதான். அவங்களுக்கு அந்த பாபத்தோட இது இருக்காது அப்படின்னுலாம். ஸோ அப்போ வந்து ஒரே நேரத்துல வந்து பார்த்தீங்க நெறைய பாவம் இருந்தது அப்படின்னா கூட இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அந்த மாரி தீட்சை எடுக்கும்போது ஆத்ம கல்யாண மார்க்கத்துல போனாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு பவித்திரமா ஆயிடும். பாபம் கூட உங்களுக்கு அங்க வந்து பவித்திரமா ஆயிடும் அப்படிங்கிறதான். ஸோ ஆனா இப்ப என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா, ஞானம் இருக்கு வந்து வெறும் உலகியல் பத்தின நம்ம விவகார ஞானம் இருக்கே தவிர, அத பத்தி தான் நமக்கு இதுவே தெரியாது. உங்களுக்கு வந்து இந்த மாரி ஆத்ம ஞானம் பத்தியோ, ஆத்தியாத்மிக ஞானமோ நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிறதான். ஸோ அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அஞ்ஞானமா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ உங்களுக்கு வந்து அக்பர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஜைன குலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 4,00,00,000 ம் ஜனசங்க்யா அது மக்கள் தொகை வந்து 4,00,00,000 இருந்திருக்காங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 40,00,000 மட்டும் தான் இருக்காங்க. ஈவன் வந்து நீங்க எல்லாத்தையும் இங்க, அங்கேன்னு மூலையில, முடுக்குல எல்லாத்தையும் வந்து இருக்கிறதெல்லாம் கூட்டி, கூட்டி என்னன்னா எல்லாம் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா கூட, உங்களால என்ன பண்ண முடியும்? 1,00,00,000க்கு மேல உங்களுக்கு அந்த எண்ணிக்கைய அதிகமாக்க முடியாது அப்படிங்கிறதான். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த மைனாரிட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால, நம்மளது வந்து அல்ப சங்கியாவா இருக்கிறதுனால, இந்த மாரி மைனாரிட்டி இதுவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து ரொம்ப குறைவா இருக்கோம். ஸோ மத்த அ அ இது பார்த்தீங்கன்னா, மத்த அ மதத்த சேர்ந்தவங்க, அவங்க வந்து பகுசங்கியாவா அவங்களுக்கு வந்து நெறைய இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க வந்து அவங்களோடு சேர்ந்து சேர்ந்து இருந்து வாழ்க்கை நடத்தும்போது, அந்த சம்ஸ்காரம் இவங்களுக்கு படிஞ்சு போறனால, தன்னுடைய ஐடென்டிட்டிய எல்லாரும் வந்து இழந்துட்டு இருக்க நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ இத வந்து நம்ம வந்து விசாரம் பண்ணோம் அப்படிங்கிறதான். ஏன்னு சொன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, எதுவுமே வந்து நமக்கா இருக்கிற அந்த 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 சம்ஸ்காரமே குடுக்கவே இல்ல நம்ம. ஏன்னா நமக்கு அந்த அந்த அத பத்தின அந்த இதுவே இல்ல அப்படிங்கிற பொழுது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க அத்தன பேரும் வந்து வேற இதுல இருக்கிறவங்க, வேற சம்ஸ்காரம் குடுக்கப்பட்டவங்களா, வேற இதுவா ஆத்ம கல்யாணம் பத்தியோ, இல்ல இது பத்தியோ எதுவுமே தெரியாம எல்லாம் ஓடிட்டு இருக்க பணத்துக்கும், இதுக்கும் அந்த மாரி ஓடிட்டு இருக்க அந்த சம்ஸ்காரத்துல இருக்கவங்கள சுத்தி இருக்கும்போது, அவங்களோடு சேர்ந்து இவங்க இருக்கும்பொழுது, இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுமே வந்து அவங்க பண்றது தான் சரிதான், இவங்க பண்றது தான் சரி அப்படிங்கிற மாரி ஒரு நெனப்புல அதே மாதிரி இவங்களும் அத செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க அப்படிங்கிறதான். ஸோ இப்ப அதனால தான் என்ன ஆகுது, அவங்கள பார்த்து போட்டா போட்டி போட்டு, அதே மாதிரி படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறமா அவங்கள மாதிரியே வெளிநாட்டுக்கு போணும், சம்பாதிக்க போணும். இந்த மாரிலாம் ஒரு இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது, இவங்களுடைய வாழ்க்கை முறையே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஆயிட்டு, தன்னுடைய சொந்த அம் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இழந்துட்டாங்க அப்படிங்கிறதாம். ஸோ நம்மளுடைய அஸ்தித்வத்த இங்க இழந்துட்டோம் அப்படிங்கிறதாம். ஸோ படிக்கிறது அப்படிங்கிறதோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல. பையனாகட்டும், பொண்ணாகட்டும். ஆனா அவங்கள மாரியே பார்த்து வந்து ஒரு சாதாரண வேலைக்கு ஒரு வேலைக்காக இவங்க வந்து வெளியில ஓடும்பொழுது, அப்ப வந்து இவங்களுக்கு வந்து தர்மத்த பத்தின எந்தவித விசாரமும் அவங்களுக்கு இல்ல. ஏன்னு சொன்னா
அந்த இடத்துல ஸ்பேஸ்லயும் சரி, இல்ல வீட்டுல சுத்தி இருக்கிற இடத்துலயும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயம் இருக்கு, வேற விஷயங்கள் தான் இருக்கு அப்படிங்கிற பொழுது அதனுடைய பாதிப்பு இவங்களுக்கு இருக்கும்போது தன்னுடைய அஸ்தித்வத்தை இழந்துடுறாங்க அப்படிங்கிறதா. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரமாகட்டும், இல்லை வாழ்க்கை முறையாகட்டும், லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து மாறி போயிடுது அப்படின்றதான். ஸோ அவங்களுக்கு வந்து நாம வந்து ஆம், வேற அப்படிங்கிறதோ, நமக்கான அந்த மதிப்புங்கிறதோ, நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறதோ அது வந்து அவங்களுக்கு வந்து இல்லவே இல்லாம போயிடுது அடுத்த தலைமுறைக்கு அப்படிங்கிறதும். ஸோ இப்போ குழந்தைங்க நிறைய படிக்கிறாங்க, எல்லாம் ஐடி ஜாபுக்கு தான் போகணும்னு போறாங்க. பெங்களூருக்கோ பூனாவுக்கோ அங்கெல்லாம் அவங்க வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து என்னவா போறாங்க, எம்ப்ளாயியா தான் போறாங்க. ஒரு மேல் பதவிக்கோ இல்ல நல்ல பதவிக்கோ போறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி போகும்போது இவங்க எம்ப்ளாயியா போகும்போது தன்னை சுத்தி இருக்கவங்கள அவங்களுடைய பாதிப்பு மூலம் இவங்க தன்னையும் இழந்துக்கிறாங்க அப்படிங்கறத. தன்னுடைய மதிப்பு தெரியாம தன்னை வந்து இழக்கிறாங்க அப்படிங்கறத. அப்ப இந்த படிப்புனால உங்களுக்கு வந்து என்ன பிரயோஜனமா இருக்க முடியும்? உங்களுடைய ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்க முடியல, உங்களுடைய சுயத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியல, உங்களுடைய அஸ்தித்வத்தை நீங்க இது பண்ணிக்க முடியல அப்படிங்கிற போது அப்ப இது வந்து என்ன விதமா இது உங்களுக்கு இருக்கணும். நீங்க படிக்க வைங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா ஒரு பெரிய பதவி உங்களுக்கு வந்து யூபிஎஸ் மாதிரியோ இல்ல ஒரு இது மாதிரியோ ஒரு கலெக்டராவோ இல்ல ஒரு இதுவாகவோ அந்த மாதிரி லாயராவோ அந்த மாதிரி படிக்க வைங்க. சுயமா நிக்கிற மாதிரி படிக்க வைங்க. படிக்க வைக்கும் போதே கூட உங்களுக்கு இந்த இதையும் உங்களுக்கு வந்து அது கூட அவங்களுக்கு வந்து இதையும் இந்த சம்ஸ்காரமும் உங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய பிறவி பத்தின தன்னுடைய தர்ம சம்ஸ்காரமும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப தன்னுடைய மதிப்பு பத்தி, தன்னுடைய இருப்பு பத்தி, தன்னுடைய மதிப்பையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குறைஞ்சு போச்சு நம்மளுடைய எண்ணிக்கை வந்து ஜெயினத்தினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிற பொழுது, சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எங்க இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ரொம்பவுமே வந்து இந்த இதுவும் சரி, உங்களுக்கு அந்த கணக்கெடுப்பும் சரி, அது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க வந்து கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கறதா. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நாம வந்து நிறைய வந்து நம்மளுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத. ஸோ படிக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னா கூட வெறும் வந்து 9 to 5 ஜாபுக்கு மாதிரி படிக்க வைக்காம நல்லா படிங்க, சொந்தத்துல நிக்கிற மாதிரி எல்லாம் படிக்க வைங்க. நல்லா சிஏ எல்லாம் படிக்க வைக்கிறேன்னு சொன்னா சிஏ படிச்சா கூட என்ன பண்ண போறாங்க, எவனோ ஒரு பணக்காரனுக்கு கணக்கு எழுதி தான் போறாங்களே தவிர அவங்க ஒன்றும் சுயமா பண்ண போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அப்பா கூட இருந்ததெல்லாம் இருந்தாலும் அவங்க வந்து எதுவுமே பண்ண போறது இல்லை அப்படிங்கிறதா. அப்போ உங்களால வந்து வெறும் சாதாரணமான இதா லைஃப் தான் உங்களால பண்ண முடியுதே தவிர ஒரு விசேஷமான எந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு வந்து இருக்கிறது கிடையாது அப்படிங்கறதா. ஸோ அதனால வந்து நீங்க வந்து உங்களுக்கு இந்த இதுல வந்து வீர வம்சத்தை விருத்தி பண்றோம்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அஞ்ஞானத்துல இருந்து உங்களால வந்து வெளியில வர முடியும் அப்படிங்கறதா. ஸோ இந்த இந்த மாதிரி அஞ்ஞானம் இது ஒரு பக்கம் அஞ்ஞானம் இருக்கு அப்படிங்கிற போது இன்னொரு அஞ்ஞானமும் இருக்கு. ஸோ வீர வம்சத்துல பிறந்தோங்கிறது அதுவும் அந்த 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 சம்ஸ்காரம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அப்படி ஒரு அந்த பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள அந்த அந்த எண்ணம் இல்லை அப்படிங்கிற பொழுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்றீங்க, அந்நிய குல தேவதைகளை மத்தவங்களை வணங்குறதுக்கு போக வேண்டிய இது ஏன் வருது அப்படின்னு சொன்னா, அந்த பழக்கம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நான் எந்த குலத்துல பிறந்திருக்கேன், நான் யாருடைய வம்சம் அப்படிங்கிற மதிப்பே எனக்கு தெரியல அப்படிங்கறதுனால தான் நான் என்ன பண்றேன், அந்நிய குல தெய்வத்தை எல்லாம் வணங்குறதுக்கு இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுதான். சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சூரியனுடைய ஒளி வந்து உலகம் பூரா பரவி இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒளிய வந்து அறிஞ்சிக்க முடியாதவங்க வந்து யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. சூரிய ஒளி உலகம் பூரா பரவி இருந்தது அப்படின்னா கூட, அந்த பிரகாசம் இருந்தது அப்படின்னா கூட 2 பேரால அதை அறிஞ்சிக்க முடியாது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிறவி குருடனாலும் அந்த ஒளியை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆந்தையாலையும், அத வந்து இதுல கௌசிக் அப்படின்னு இருக்கும் அதுல ஆக்சுவலா கௌஷிக. ஸோ சமஸ்கிருதத்துல கௌஷிகம்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆந்தை. நம்ம வந்து ஆந்தைன்னு சொன்னா கூட நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா கௌஷிகன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய அந்த சப்தம் வந்து ஒரு இந்த சப்தம் மாதிரி தெரியுதுன்னா நமக்கு வந்து அது தப்பா கூட தோன்றது இல்லை, தெரியறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 பேர் அதே மாதிரி தான் நம்மளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகவானுடைய மகிமை தெரியல அப்படிங்கிற போது அந்த மாதிரி ஒரு பிறவியில நம்ம இருக்கோம். நம்மளுடைய பகவான் பத்தின மகிமை நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்னவா இருக்கணும், ஒண்ணு நம்ம வந்து பிறவி குருடா இருக்கணும், இல்லைன்னு சொன்னா
அந்த கௌஷிக் மாதிரி அதனுடைய ஆந்தையுடைய இதுவா இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா அதால வந்து சூரிய ஒளியை பார்க்க முடியாது பகல், அதுக்கு இதுவே பார்க்க முடியாது. அந்த கண் அதுக்கு ராத்திரில தான் தெரியும். பகல்ல வந்து அந்த வெளிச்சத்தை பார்த்து சூரியனுடைய ஒளி உள்ள பிரகாசமா இருக்குங்களா, அதெல்லாம் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கு தாக்கே பிடிக்க முடியாது, சூரிய ஒளி பார்க்கவே முடியாது அதால. ஸோ நம்மளுமே வந்து பகவானுடைய பெருமை தெரியல அப்படின்னு சொன்னா நாமளுமே வந்து என்னவா இருக்க போறோம் அப்படின்னா, ஒண்ணு ஜென்மா அந்த ஒண்ணு பிறவி குருடன், இல்லைன்னு சொன்னா கௌசிக சிசுவா தான் இருக்க முடியும் அப்படிங்கறதான். அந்த இதுவா தான் இருக்க முடியும் அப்படிங்கறதான். அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அதனால ஜைன குலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க யாரெல்லாம் கும்பிடுறீங்களோ, எந்தெந்த அந்நிய தேவையெல்லாம் அந்த தேவனோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பகவான், அவங்களுமே வந்து பகவானை தான் கும்பிடுறாங்க அப்படிங்கிற போது நீங்க இவங்க பின்னாடி போய் சுத்திட்டு இருக்கீங்க. எந்த தேவதையை இங்க சுத்துறீங்களோ அந்த தேவதையை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வீத்திர பகவானை தான் அவங்க வந்து பார்க்கணும். நம்ம வந்து எங்களை எல்லா பார்க்கல, எல்லா 4 வகை தேவர் எல்லாம் பார்க்கும்போது எல்லா தேவரும் சமோசனத்தை வந்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஷ்டானியத்துல பார்க்குறோம், எல்லா சொல்றோம் அந்த சமயத்துல வந்து 4 வகை தேவர்லாம் அவங்கவுங்க பரிவாரத்தோட 8 நாளும் பூஜை பண்றாங்க பகவான் கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க பகவானை பூஜை பண்ணாங்க, நீங்க இவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து இது மாதிரி இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த மரியாதை தெரியும். இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த மித்தியாத்துவம் காரணமா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாவனை உங்களுக்கு வந்து இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வந்து பகவானை விட்டுட்டு வெளியில போய் கும்பிடணும் அப்படிங்கிற அந்த கிளேச பாவம்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கறதான். ஸோ எப்ப வந்து நீங்க வந்து நல்ல உண்மையான தர்மத்தை வந்து ஆராதனை செய்யறீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால உங்களுடைய பகவானுடைய மகிமையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதான். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து என்னவா இருப்பாங்க, வெறும் கௌசிக சிசுவா தான் இருப்பாங்க அப்படிங்கறதான். அது மாதிரி அவங்களுக்கு வந்து அது பார்வையே தெரியாது, வழியும் அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அவங்களுக்கு எப்படி போகணும், திசா போதே அவங்களுக்கு வந்து இல்லாம போயிடும், பாதையே தெரியாம போகும் அப்படிங்கறதான். அதனால வந்து உங்களுக்குள்ள தர்ம பாவனையும் அந்த ஞானமும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பதான் வந்து உங்களால வந்து இந்த மாதிரி தப்பான இதுல எல்லாம் போய் மாட்டிக்காம உங்களை இழக்கிற மாதிரி உங்களுடைய சம்ஸ்காரத்தையும் உங்களையும் இழக்கிற நிலைமையும் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த தர்ம சம்ஸ்காரம் இருக்கணும் அப்படிங்கிறோம். ஸோ இப்ப எது சரி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் சரின்னு அப்படி புரிஞ்சுக்கும் போது அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அடுத்த தலைமுறைக்கும் அதை வந்து நீங்க சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு அந்த மாதிரி இதுதான் சரி அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கறதான். ஸோ அப்படி முயற்சி பண்ணலன்றத அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து வீணாதான் உங்களுக்கு வந்து. இப்போ நீங்க வந்து வளர்க்குறீங்க, உங்க குழந்தைய வளர்க்குறீங்க வேற பரமல, அப்போ வந்து அந்த ஒரு வம்சத்தை விருத்தி பண்ணீங்கன்னு சொன்னா அந்த வம்சத்தோட விருத்தி பண்றோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு பிரயோஜனம் இருக்கணும். என்ன மாதிரி பிரயோஜனம் இருக்கணும், தர்மத்தை இது பண்றதோ ஒரு நல்ல இதுவோ இருக்கணும் உங்களுக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரி மகாவீர அந்த சம்ஸ்காரத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா, வீர வம்சத்தை விருத்தி பண்ணல அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த ஒரு குழந்தை பெத்தீங்க இல்லையா, அப்ப என்ன ஆச்சு, அந்த குழந்தை மூலியமா உங்களுக்கு என்ன கல்யாணம், உங்களுக்கு என்ன ஆத்ம கல்யாணம் கிடைச்சது, உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு பெத்து வளர்த்து வந்து என்னவாயிருக்கு, உங்களுக்கு வெறும் வியர்த்தமா தான் போயிருக்கே தவிர வெறும் மோகமும் இதுவும் காரணமா நீங்க உங்களை பெத்து வளர்த்தீங்களே தவிர அந்த வம்சத்தை விருத்தி பண்ணதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, வெறும் வாழ்க்கை வீணாதான் ஆயிருக்கு அப்படிங்கறத. அதனால வந்து உங்களுடைய இது நீங்க இதுல இருக்கீங்க, தீட்சை எடுக்கல, ஒண்ணும் பண்ணல, வீட்டுல இருக்கிறீங்க, சம்சாரத்துல இருக்கீங்க அப்படின்னா கூட அங்க கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சம்யுக்தத்தோட இருந்தீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களால வந்து மார்க்க பிரபாவனையும் பண்ண முடியும். சம்சாரத்துல இருந்தீங்க அப்படின்னா கூட முனிதா மார்க்க பிரபாவனை பண்ணல, அவருடைய உபதேசம் மூலியமா தான் மார்க்க பிரபாவனை நடக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. ஸ்ராவகனா இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது இது கூட உங்களுக்கு வந்து தர்ம பிரபாவனையா உங்களால நீங்க சமயத்தோட இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது கூட உங்களுக்கு வந்து மார்க்க பிரபாவனையா இருக்க முடியும் அப்படிங்கறதான். அதனால வந்து உங்களுக்கு அது அவங்களுடைய அஞ்ஞானத்தை மற்றவங்களுடைய அஞ்ஞானத்தையும் போக்க முடியும், அவங்களுக்கும் வந்து ஞானியா ஆக்க முடியும் அப்படிங்கறதான். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்க நீங்க பண்ணிருக்க அந்த காரியத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை, உங்க காரியம் மொத்தமும் வேஸ்ட் தான். நீங்க ஒரு
வம்சத்தை விருத்தி பண்ணி விட்டுருக்கீங்க. அது என்ன பண்ணிட்டு இருக்கு? தான் சுயத்தை இழந்து வெளியில எங்கேயோ போய் சுத்திட்டு இருக்கு. தன்னையும் அறிஞ்சிக்கல, தான் மதிப்பையும் அறிஞ்சிக்கல. மற்றவங்கள பார்த்துக்க இது பண்ணி ஓடி ஓடி இது பண்ணும்பொழுது அது வந்து என்ன, அதுவும் அதுவும் வீணாதான் போகுது. உங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ வாழ்க்கை பூரா நீங்க அதை வந்து வளர்த்துருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் வேஸ்ட் தான். அது உங்களுடைய உழைப்பும் அங்க வந்து வேஸ்டா தான் போகுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7வது காத்தை. 7வது காத்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு டைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இச்சித்த ஃபல் தேனே வாலி, அதாவது விரும்பிய பலனை கொடுக்கக்கூடிய ஸ்துதி. ஸோ இந்த விரும்பிய பலனும் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரிதான். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா விரும்பிய பலனை நீங்க வந்து நினைக்கிறது சம்சார சம்பந்தப்பட்டதா இருக்கிற அந்த வைபவம் அதை பத்தி அந்த மாதிரி பலன் இல்லை அப்படிங்கிறத. ஸோ இஷ்டமான பலன் அனிஷ்ட பலன் இல்லாம போறதுக்கு அவர் வந்து இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா, ராகாதி தோஷயுத்த மானச தேவதானாம் சேவா கிமபி அதிசயம் ந ததாதி கஸ்யம் சேவாம் கரோத்து ஜின கல்பத்தரோக சதைவ சேவா கிம் அல்பஃபல் தா கிம் அல்பஃபலதா அப்பி ஃபலாப்பி தஸ்ய. 2 விஷயம் சொல்ற. அல்பவலம் இல்லைன்னா பலனே இல்லாம போறத பத்தி சொல்றாரு. அதுக்கு வந்து ஹிந்தி அனுவாதம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான இது பாத்தீங்கன்னு சொன்னா, ராக द्वेष से सहित रहे जो ऐसी देवों की सेवा क्या अतिशय फल दे सकती है? सेवा शिव सुख की मेवा श्री जिनवर है कल्प वृक्ष सम उनकी सेवा सदा करो कल्प वृक्ष की सेवा भी क्या अल्प फल யா நிஷ்பல் ஹோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது வரைக்குமே அவர் வந்து இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து பகவானை ஸ்துதி பண்ணவே ஆரம்பிக்கல. உங்களை ஸ்துதி பண்றதுக்கு இது எல்லாமே வந்து தயார் பண்ற ஒரு என்ன சொல்றது, பேஸ்மெண்ட் மாதிரி அடித்தளம் மாதிரி தான் இதுவும் இருக்கு. இதுவுமே அந்த மாதிரி ஒரு அடித்தளம் தான். அவங்கள அது தயார்படுத்திக்கிறதுக்கு ஸ்துதி பண்றதுக்கான தயார்படுத்திக்கிறதுக்கான மனசு தயார்படுத்திக்கிறதுக்கான அடித்தளமா தான் இதுவும் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள உங்களுக்கு மனசுக்குள்ள உங்களுக்கு தயாராகும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து, ஏன்னா அப்ப அதுக்கு முதல்ல என்ன பண்ணும், முதல்ல பேஸ்மெண்ட் தயார் பண்றோம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், முதல்ல எல்லாம் நல்லா அந்த கடைக்கால் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா பள்ளம் தோண்டி அது உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்கள்லாம் அது இதுக்குள்ள போட்டு நிரப்பி அதுக்கப்புறம் தான் கடைக்காலே எழுப்புவாங்க. ஸோ கடைக்கால் ஒன்று அப்படியே எழுப்பிட மாட்டாங்களே, நல்லா பள்ளம் தோண்டி பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் உங்களையும் வந்து அந்த மாதிரி ஸ்துதி பண்றதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற எல்லாம் வேண்டாத விஷயம்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து வெளியில எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை நிரப்பினதுக்கு அப்புறமா உங்க மனசு அது தயாரானதுக்கு அப்புறம் தான் ஸ்துதி பண்ணவே போறோம் அப்படின்னு சொல்ற. ஸோ ஸ்துதி பண்றதுக்கான இந்த காத்தையும் உங்களுக்கு வந்து ஸ்துதி பண்றதுக்கு தயாரிக்கிறதா, உங்க மனசை வந்து ஸ்துதி பண்றதுக்கான தயார் நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அடிப்படை முயற்சியா ஒரு கடைக்கால் மாதிரியான ஒரு முயற்சி தான் இதுவும் அப்படிங்கிறார். நம்ம அதுல வந்து பார்ப்போம், நமக்கு வந்து அதை வந்து இதெல்லாம் எடுத்து போட்டு அந்த இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பூமியில வந்து ஃபுல்லா போட்டு பண்ணும்போது அப்படிங்கிறதான். ஸோ அதனால உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ராகவம் தேசம் எல்லாமே இப்ப நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு பக்ஷபாதம் இருக்கு, எது சரி தப்புன்னு புரியாம அஞ்ஞானம் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிற போது அது எல்லாமே வெளியில போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஆஹ் பக்தி பண்றதுக்கான இது உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதா. அதனால அதை வந்து எந்த அதுக்கான தயாரிப்பு பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ பண்ணோம் அப்படின்னு சொன்னதான் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அப்போ தேவ பூஜை பண்ணும்போது பூஜை நம்ம பண்ணோம்னு சொன்னா உங்களுக்குள்ள வந்து என்ன கிடைக்க முடியும், அதிசய சுகம் கிடைக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை ராகம் துவேஷம் எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுட்டு நீங்க பூஜை பண்றதுக்கு உங்களை வந்து என்னவா பண்ணிக்க முடியும், உங்களுக்கு சமத்துவத்தோட நல்ல இதுவோட இந்த மனசை உங்களுக்கு தயார் பண்ணும்போது அந்த சம்ஸ்காரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பண்ணீங்கன்னு சொன்னா தெய்வ பூஜைனால உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க முடியும், அதிகமான சுகம் வந்து அதிசயமான சுகம் வந்து உங்களுக்கு கிடைக்க முடியும் அப்படிங்கிறதான்.
அப்போ வந்து உங்களுக்கு வந்து நம் நீண்ட காலத்துக்கான அந்த அந்த சுகமும் அந்த இது வந்து நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறதான். ஏன்னா உங்களுக்கு வந்து பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து சொல்றாரு ஜின கல்பத்தரு. பகவான் யார மாரி இருக்காரு? கல்பத்தருவ. நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜின கல்பத்தருவ கல்ப விருட்சம் மாரி இருக்க பகவான வந்து பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கல்பத்தரு பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு எல்லாம் எந்த சமயமா இருந்தாலும், எங்க இருந்தாலும், எது கேட்டாலும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். கல்பத்தரு கிட்ட முன்னாடி நின்னீங்க அப்படின்னு சொன்னா, கேட்க கூட வேண்டாம். உங்க மனசுல நினைச்சீங்கன்னா, எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இப்ப நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கல்பத்தருவ தான் நீங்க தேடணுமே தவிர ஏன்னா இப்ப எங்க வெளிய சுத்திட்டு இருக்கீங்கல்ல எல்லாம். ஸோ அதனால வந்து அந்த கல்பத்தருவ தான் ஜின கல்பத்தருவ தான் நீங்க வந்து தேட வேண்டியது. அந்த கல்பத்தருவ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து எந்த கஷ்டமும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த புருஷார்த்தமும் நீங்க பண்ண வேண்டாம். முயற்சி எங்க பண்ணணும்? கல்பத்தருவ தேடுறதுக்கு மட்டும் தான் நீங்க வந்து முயற்சிய பண்ணணும். அத பண்ணிட்டோம் அப்படி சொன்னா, அதுக்கப்புறமா எந்த புருஷார்த்தமும் நமக்கு வந்து பண்ண வேண்டாம். மத்ததெல்லாம் தானாவே வந்து எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். அதுதான் சொல்றேன். அப்ப நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்படி சொன்ன மரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, துணி கட்டி விட்டுட்டு, அதுல சில சமயம் வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஆலமரம், வேப்ப மரம் அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, துணியா கட்டி அதுல முடிச்சா போட்டு ஆசைகள தீர்த்துக்கிறதுக்கு நெறைய முடிச்சு போடுறதும், முடிச்சு அவுக்கிறதுமா நெறைய பார்க்குறோம் அப்படிங்கலாம். ஸோ இதெல்லாம் கூட அதெல்லாம் எதனால வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து பெரிய அஞ்ஞானத்தினால வர்றது அப்படிங்கிறத. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து அம் என்னவா பார்க்க முடியும், அவங்க வந்து நமக்கு இதுவா பார்க்காம அவங்க மேல பரிதாபம் தான் படலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அஞ்ஞானம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு போய் நம்ம என்ன ரத்னத்திரியம் பத்தி உபதேசம் பண்ண முடியும்? ஜெயின் தர்மம் பத்தி உபதேசம் முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா. ஏன்னு சொன்னா, அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கான். சாப்பாட்டுக்கே எங்கேயோ பிச்சை எடுத்து சாப்பிடுறான். இல்ல தினப்படி கூலில இருக்கான். அவன்கிட்ட போயி இந்த ரத்தின கல்ல பத்தி பேசணும்னு சொன்னோம்னா, அவனுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அதே மாரி தான் இந்த அளவுக்கு மித்யாத்துவத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு உபகாரம் பண்றோம். அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பண்ணவே முடியாது. அவங்களுக்கு நீண்ட கால பயனா இருக்கு. இது பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி பண்ணுவான் அவன்? நித்திய சாப்பாட்டுக்கே அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கே அவன் அலைஞ்சுட்டு இருக்கான். அப்படிங்கிறபோது அது புரிஞ்சுக்கிற புத்தியும், கேட்கிற இதுவும் அந்த யோகிதை அவங்ககிட்ட இருக்கிறது இல்ல அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து நம்ம எத தேடணும்? கல்ப விருட்சத்த தான் வந்து நம்ம தேடிக்கணுமே தவிர, அது தேடிட்டோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து மத்ததெல்லாம் வந்து தானா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாரி ராகாதி துவேஷத்தோட கூடிய மத்த தேவதைகள நீங்க கும்பிடுறதுனால, ஸோ அப்போ வந்து என்ன கிடைக்காது உங்களுக்கு? அந்த மாரி இது கிடைக்காது இல்லையா? உங்களுக்கு ராகத்வேஷம் இருக்கிறவங்கள நீங்க கும்பிடுறதுனால, உங்களுக்கு வந்து அவங்க சேவை பண்றதுனால உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அதிசய பலன குடுத்துற முடியும் உங்களுக்கு? எந்த பலனையும் உங்களுக்கு அதிசயமான பலன்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதாம். ஏன்னா அவ்வளவு உத்கிருஷ்ட பலனை அவங்களால ஏன்னா அவங்களே ராகத்வேஷத்துல இருக்காங்க. அவங்களே வந்து ஒரே இதுல இல்ல அப்படிங்கிறபோது, அவங்களால எப்படி உங்களுக்கு உத்கிருஷ்ட பலன்லாம் உங்களுக்கு வந்து குடுக்க முடியும் அப்படிங்கிறது. அவங்களால குடுக்க முடியாது. யாரால குடுக்க முடியும்? எப்படி கல்பத்தருவால தான் எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்க முடியுமோ, அதே மாதிரி ஜின்ன பகவானால மட்டும் தான் அந்த உத்கிருஷ்ட பலன உங்களுக்கு வந்து ராகத்வேஷம் இல்லாம இருக்கிறதுனால, மகான் பலன அவரால தான் கொடுக்க முடியும். அவர வணங்குனீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து அல்ப பலனா இருக்குமா என்ன? அல்ப பலன்லாம் இருக்காது. மகா பலன் தான் கிடைக்கும். இல்ல பலனே இல்லாம போகுமா? அப்படியும் கிடையாது. உங்களுக்கு வந்து கண்டிப்பா மகா பலன் உங்களுக்கு ஜின பகவான கும்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஞானம் மூலியமா நம்மளுடைய மித்யாத்துவம் காரணமா இந்த மாதிரி அந்நிய தேவகளை வணங்குறத, ராகத்வேஷம் இருக்க தேவதைய வணங்குறத விட்டுட்டு கல்பத்தரு மாரி இருக்க ஞானம் கேவல ஞானத்தோட கூடி இருக்கிற அந்த பகவான தேடணும் அப்படிங்கிறதுதான். ஸோ அப்படி இல்லன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஞானம் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன பண்ண முடியும்? இதே மாரி வேப்ப மரமா கட்டி முடி போட்டு முடிய அவுத்துட்டு இருக்க வேண்டியதான். பலன் வந்து ஒண்ணும் வந்து உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல அப்படிங்கிறதான். ஸோ பகவானுக்கு கிடைக்கிறதும் உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து கஷ்டமான விஷயம் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் அவ்வளோ ரொம்ப புண்ணியம் இருந்தது அப்படின்னா தான் ஜின்ன பகவானுடைய குலத்துல வந்து பொறக்க முடியும்.
ஸோ அப்படி ஜின்ன பகவானுடைய குலத்துல பிறந்ததுக்கு அப்புறமும் ஜின்ன பகவானுடைய மகிமையை வந்து தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற போது அப்ப எப்படிப்பட்ட அது கஷ்டமான ஒரு நிலைமை அப்படிங்கிறத, என்ன மாதிரி நிலைமை அது? வெறும் அந்த கௌஷிக நிலைமை தான், ஆந்த இதுதான் நிலைமை தான் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா குருடன பிறவி குருடனா இருக்கிற நிலைமை தான் அப்படிங்கிறதான். நம்ம பிறவி குருடமா இருக்கிறோமா இல்லை வெறும் இதுக்கோசரமா இருக்குன்னா அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 8வது காத்தை. அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வ அனிஷ்ட கிரக நிவாரக் ஸ்துதி. ஸோ அனிஷ்ட கிரக நிவாரக், என்ன இஷ்டமில்லாத அனிஷ்டமான கிரக நிவாரக ஸ்துதி. ஸோ அந்த அது கிரகத்துடைய நிவாரகம் பண்ற ஸ்துதி. இங்கேயுமே வந்து அந்த மாதிரி தான். அனிஷ்ட கிரக நிவாரகன்னு சொன்னா கிரகங்களை வந்து அது வந்து அனிஷ்டமா செய்யறதுன்னு கிடையாது, அதை நிவர்த்தி பண்றதுன்னு கிடையாது. பட் எதுக்கு மூல காரணமோ அதை வந்து புரிஞ்சுக்கணும், எது சரியான காரணமோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ 8வது காத்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாரு அவரு? ஈ வியந்தராதி சுர பாவன தேவ விருந்தாக கிருத்வா து யஸ்ய நமனம் சுகமாப்யனுவந்தி தேவாதி தேவ சுப நாம பவித்ர மந்த்ரோ வியாஹந்திய வியாஹந்தியனிஷ்ட மகிலம் கிமு விஸ்மயந்தி. அதுக்கான ஹிந்தி அனுவாதம், அதுக்கான அந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா, भवनवासी वियंत्र देवों के सुर समूह से वंदित हैं, जिनवर के चरणों में झुकवे सुख पाते आनंदित हैं। देवों के भी देव प्रभु का नाम मंत्र है, पूजित है। सब अनिष्ट यदि दूर हो गए, बड़ी बात क्यों विस्मित है அப்படின்னு கேட்கிறார். ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதா. அனிஷ்டமான விஷயம்லாம் போச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ இங்க அனிஷ்டா அப்படின்னு சொன்னோம்னா எது வந்து உங்களுக்கு அனிஷ்டம் வந்து அனிஷ்ட கிரகம் அப்படி சொல்றோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து அனிஷ்டம் அப்படின்னு சொன்னா ஆத்மாவுக்கு உன்னதிக்கு, ஆத்ம உன்னதிக்கு பாதகம் எதெல்லாம் செய்யுதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அனிஷ்டம் அப்படிங்கலாம். ஸோ எது வந்து இப்போ ஆத்மா உன்னதிக்கு பாதகம் பண்ணுது? ஸோ உங்க புக்தியில இருக்கிற ராகம் துவேஷம் அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அனிஷ்ட விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதாம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து இஷ்டமான விஷயம் என்ன? சுத்த ஆத்மா தான் உங்களுக்கு வந்து இஷ்டமான விஷயம். சித்தத்துவம் தான் வந்து உங்களுக்கு வந்து இஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த சித்தத்துவம் அதே மாதிரி அனந்த ஞான அந்த அனந்த சதுஷ்டியும் அதை அடையிறோம் இல்லையா அந்த நிலைமை. ஸோ அது வந்து நமக்கு வந்து இஷ்டமான விஷயமா இருக்க முடியும் அப்படிங்கதான். ஸோ இதுக்கு எதிரா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அனிஷ்டமான விஷயம் அப்படிங்கறதாம். ஸோ அதனால விளக்கிக்கிறதுக்கு இந்த ஸ்துதி வந்து இதுவா இருக்கு அப்படின்னா. ஸோ நம்ம வந்து அனிஷ்ட ஸ்துதின்னு அனிஷ்ட கிரக ஸ்துதின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன தோணும்? உடனே உங்களுக்கு வந்து கிரகத்துல சொல்றியா 12 கிரகம் சொல்றோம். அதுல வந்து ராகம் என்னது ராகு வந்து அதனால பிரச்சனை, அப்புறம் சனியினால பிரச்சனை. ஸோ அதெல்லாம் தூரமா போகட்டும் விலகட்டும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இருக்கும். பட் ஆனால் அப்படி இல்லை. அனிஷ்டம் அப்படின்னு சொன்னா இது ஆத்ம சுகத்துக்கான ஆத்ம உன்னதிக்கு எதிராக இருக்க விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து அனிஷ்டமானது அப்படிங்கிறதா. ஸோ அதை வந்து விளக்குறதுக்கு தான் இந்த ஸ்துதி. அதில் வந்து என்ன சொல்றாரு? பவனவாசி வேந்திர தெய்வம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ எல்லா வேந்திரமுனால எல்லா பவனவாசி அவங்க சமூக தேவர்கள் சமூகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வணங்கி வந்து அவங்களாம் வந்து சுகத்தை அடையிறாங்க அப்படின்னு சொன்னா பகவானை வணங்கி தான் அவங்க வந்து சுகத்தை அடையிறவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ நீங்கள்லாம் வந்து யார் பின்னாடி சுத்திட்டீங்களோ, இந்த மாதிரி எந்த தேவன் பின்னாடினா சுத்திட்டு இருக்கீங்களோ அந்த தேவன்லாம் வந்து யாரை வணங்கிட்டு இருக்காங்க? பகவானை வணங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் பகவான் நம்ம என்ன சொல்றோம்? தேவாதி தேவன் அப்படின்னு சொல்றோம். தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கிற பகவான் அப்படின்னு வந்து சொல்றோம். அதனால வந்து சம்யக் தர்ஷனத்து வந்து உங்களுக்கு வந்து சமயக் தர்ஷனத்தினுடைய அந்த சுகம் வந்து கிடைக்கிறதோ உண்மையான அந்த இது கிடைக்கிறதெல்லாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த பகவானை வணங்கும் போதுதான் நமக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிறதாம். அவர் பெயர் கூட அந்த சுப நாமம். ஸோ அந்த நாமம் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவித்திர மந்திரமா
ஆகும் அப்படிங்கிறதான். அவர் நான் பேரே உங்களுக்கு வந்து பவித்திர மந்திரமா இருக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால மகாவீர சுவாமிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு இது பண்ணுன்னு சொன்னா அதுக்கு அந்த மந்திரமா என்ன வர முடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓம் ரீம் ஸ்ரீம் அருகம் ஸ்ரீ வர்தமான சுவாமினே நமக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வர்தமான சுவாமியோட பேரே வந்து உங்களுக்கு என்னவாகுது, மந்திரமா பவித்திர மந்திரமா ஆகுது அப்படிங்கிறதான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மந்திரத்தை சொல்லும்போது, நீங்க வர்த்தமான சுவாமிய தியானம் பண்ணும்பொழுது, இந்த பெயரை வந்து நீங்க ஸ்மரன் பண்ணும்பொழுது, அப்ப வந்து உங்களுக்கு என்ன பதும், அது உங்களுக்கு அனிஷ்டத்தை விளக்கக்கூடியதா இருக்கும். பாபத்தை வந்து விளக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அனிஷ்டம் இருக்குதோ, எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விலகி போயிடும் அப்படிங்கிறது வந்து என்ன ஆச்சரியம் இருக்க முடியுது? ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை அப்படிங்கிறதா. ஏன்னா உங்களுக்கு வந்து யார் வந்து உன்னை பார்த்து வந்து ஆச்சரியம் அடைவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யார்கிட்ட சக்தி இல்லையோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்கும்போது ஆச்சரியப்படுவாங்க. நமக்கு பகவானுடைய சக்தி தெரியும் அப்படிங்கிற போது, நமக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா, அனிஷ்டமானதா விலகி போச்சு, இதெல்லாம் போச்சுன்னு சொன்னா, அப்போ வந்து நமக்கு வந்து என்ன தோணாது, ஆச்சரியமாவே நமக்கு ஏற்படுது. ஏன்னா பகவான் வந்து சக்திவான். அவருடைய பெயரே வந்து உங்களுக்கு வந்து மந்திரமா இருக்கும்போது, ஸோ அதெல்லாம் ஸ்மரன் பண்ணும்போது அதெல்லாம் விலகி போயிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அப்படிங்கிறதான். அந்த சுத்த சக்திமான் புருஷன் நம்ம வந்து தியானம் பண்ணும்பொழுது, ஆராதனை பண்ணும்பொழுது அனிஷ்டம் போயிடும் அப்படின்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அப்படிங்கிறதான். ஸோ நாம பலவீனமா இருக்கும்பொழுதுதான் நமக்கு வந்து இது என்னவா இருக்கும், ஆச்சரியமான அது கண்டிப்பா நடக்குமா போகுமா அப்படிங்கிறதோ, அது நடக்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாவோ எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னா, பலவீனமா இருக்கும்போது அது வந்து ஆச்சரியமா இருக்கும் அப்படிங்கிறதான். அதனால எல்லா விதமான இஷ்டமும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பொழுதுனா, எப்போ நமக்குள்ள அந்த சக்தி இருக்கும், நமக்குள்ள அந்த சக்தி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நாம அந்த சக்தியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும், நமக்கு இது வந்து ஆச்சரியமா எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமானது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான். அதனால வந்து பகவானை வந்து நம்ம வந்து ஆராதனை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, உலகத்துல வந்து எதுதான் கிடைக்காம போகும், எதுவுமே கிடைக்காம போகாது, எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால யாருக்கு வந்து பகவான் மேல நம்பிக்கை இல்லையோ, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆச்சரியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது ஆச்சரியமான விஷயமா இருக்காது, எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சகஜமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால இதுதான் வந்து அனிஷ்ட நிவாரக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ராகு, கேது, சனி அது நிவாரணம் கிடையாது. எது நிவாரணம் சொல்றோம்? அனிஷ்டக்குன்னா எது வந்து ஆத்ம உன்னதிக்கு எதிரா இருக்கோ, அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அனிஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதான். அதை வந்து நிவாரகம் பண்ணும். எது? இந்த ஸ்துதி அப்படின்னு சொல்றார். அடுத்து வந்து 9வது காத்தை அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கால கால சர்ப்பாதி யோக நிவாரக் ஸ்துதி. கால சர்ப்பாதி யோகம். அந்த இதெல்லாம் சொல்றேன்ல, ஜோசியத்துல கால சர்ப்பம் அப்படிங்கிற நம்ம பக்கம் வந்து இது கால சர்ப்பம்னு சொல்றது நினைக்கிறேன். நம்ம பக்கம்லாம் வந்து இது சொல்றது நினைக்கிறேன். அது இந்த தோஷம் சொல்றாங்களே, சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க அது. ஸோ அது வந்து அந்த தோஷம் வந்து நிவாரகம் பண்ற ஸ்துதி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுல வந்து கால சர்ப்பத்துக்கு தெரியல என்னன்னு. ஓகே. ஸோ அந்த பாடல் வந்து பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம் சொல்லுவோம் அதுவா? அந்த சொல்லுங்க. மாதிரி செவ்வாய் தோஷம் அந்த மாதிரி கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது ஏறக்குறைய அந்த மாதிரி அதுதான். ஸோ அதனால வந்து காத்தையில என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆஸ்தாம் சுத்துஷ்ம கலா கலிகால கால ஸ்தவ நாம தர்ஷ மனநம் பிரதிமாப்யலம் ஸ்யாத் ஹஸ்தங்கதே கருட மந்திர விதான சித்தேகம் காலாதி சர்ப்ப கிருத்தயோக பயேன கிம் சியாத் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பயம் வந்தாலும் அதெல்லாம் வரும் நமக்கு. ஸோ பயம் இல்லைன்னா அது காலசர்ப்பத்தை பத்தி பயம், நமக்கு நம்ம பகவான் இருக்காரு நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பயமே வராது அப்படிங்கிறது தான். பலே பனா ஹோ கலிகால் கா பிரபாவ் सब पर दुखदाई दर्शन मनन सुनाम आपका बिंब मात्र भी सुखदाई सिद्ध किया ही
गरुड़ मंदिर ही जिसके हाथ पहुंच जाए, काल सर्प के योग भयों से फिर किसका मन डर पाए. ஸோ எதனால வந்து பயம் வருது அப்படிங்கிறது. ஸோ கால சர்ப்பம் தோஷம் இதுவுமே வந்து வந்து இன்னும் ஸ்துதி பண்ணவே ஆரம்பிக்கல. எதுவுமே இனிமே உங்களுக்கு வந்து கடைக்கால் மாதிரி தான் இது கூட. ஸோ அப்போ வந்து பகவானை நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பரம்பரையில வந்திருக்கோம். அது பகவான் இது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, நம் மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பயம் வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கறதாம். ஸோ அந்நிய கிரகம் வந்து இது பண்ணிடும், அதை பண்ணிடும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பயம் வந்து வரக்கூடாது. ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு சக்தி, அது கிரகமா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு எதிர்பாராம உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கறது, ஆபத்து ஏற்படுத்துறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது நம்ம நினைக்கிற அது காரணமா உங்களுக்கு வந்து ஒரு துன்பம் வருது, ஒரு துக்கம் வருது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த பயம் ஏற்படாது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், யாராலையும் எதையும் நமக்கு வந்து எந்த துக்கத்தையும் நமக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னா. ஜினபக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன தெரியும், உங்களுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா கூட, உங்களுக்கு எது துக்கத்தை கொடுக்க முடியும்னா இவங்கெல்லாம் துக்கத்தை கொடுக்க முடியாது. உங்களுக்கு யார் துக்கத்தை கொடுக்க முடியும்? கர்மம் தான் உங்களுக்கு வந்து துக்கத்தை கொடுக்க முடியும். அப்ப நீங்க வந்து அந்த கர்ம சித்தாந்தத்து மேல உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்தது மேல உங்களுக்கு வந்து பயம் வந்து உங்களுக்கு வந்து வராது அப்படிங்கிறதான். ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து பிரபாவத்தை எது காட்டினாலும் உங்களுக்கு எது காட்ட முடியும்? கர்மம் தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அனுகூலமா இருக்கலாம், இல்ல பிரதிகூலமா இருக்கலாம் அப்படிங்கிறதான். அப்ப அந்த பிரதிகூலமா இருந்தது அப்படின்னா கூட, யாருக்கு வந்து பகவானை வந்து பக்தி பண்றாங்களோ, ஸ்துதி பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜன பகவான் மேல அந்த மகிமையும் அந்த நம்பிக்கையும் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த பிரதிகூலம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த பிரதிகூலம் கூட உங்கள வாழ்க்கையில வேற ஏதோ கட்டறதுக்கு, வேற ஏதோ சிறந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான அது ஒரு இதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் நமக்கு. இல்லைன்னு சொன்னா நமக்கு அது துக்கம் தான் வரும் உங்களுக்கு. அதனால வந்து இந்த பிரதிகாரம், இந்த மாதிரி பிரதிகூலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஆம், பயப்படுத்த வேண்டிய வேலை இல்ல, நம்ம பயப்படாம இருக்கணும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமாவே இருக்கும் லைஃப் பூரா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி கிரகங்களுடைய நிலையும் வந்து ஒரே இடத்துல இருக்குல்ல. ஏன்னா கிரகங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, மூவ் ஆயிட்டே இருக்கு. அந்தந்த கிரகம் அதனுடைய பாதையில அதனுடைய இதுல நகர்ந்துட்டே இருக்கு உங்களுக்கு. அது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதும் இல்ல. ஜாதகத்துல பார்த்தோம்னு சொன்னா 12 வீடு இருக்குன்னு சொல்றோம். 12 வீட்டுல வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு தான் இருக்க போகுது. ஜாதக கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த கிரகத்துக்கு வந்து பவர் வந்து அதிகமா இருக்கும், சக்தி அதிகமா இருக்கும், அது உதயத்துக்கு வரும்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அது காரணமா இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்றோம். ஆனா அது கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சொல்லும் பொழுது அது கூட வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன்ஸ், ஒரு கணக்கு தான். அந்த பொசிஷனை வச்சு இந்த பொசிஷன்ல இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அது துக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழல், அது துக்கம் வரக்கூடிய சூழல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு அது கொடுக்க முடியும் உங்களுக்கு. அது அந்த கிரகம் உதயத்துக்கு வந்து. ஆனா அத கேட்டு கூட அத பார்த்து வந்து நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறதுதான். ஏன்னு சொன்னா, அது ஒரு கணக்கு சொல்லுது, ஒரு கால்குலேஷன்ஸ், ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி சொல்லுது அப்படிங்கிறபோது, அது அது சொல்றதுனாலேயே அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஏன்னு சொன்னா, அது ஒரு குறிப்பிட்ட அந்த பர்ட்டிகுலர் கட்டத்துல அந்த ஒரு கிரகத்தினால தான் உங்களுக்கு வந்து சனி கிரகத்தினாலயோ இல்ல இந்த எல்லாம் சொல்றாங்களே, நெறைய எல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாரி அது வந்து இதுல இருக்கு, அது உதயத்துல இருக்கும்பொழுது, அது மாரி இருக்கும்போது, அதனால தான் கெடுதல் நடக்குது அப்படிங்கலாம் கிடையாது. உங்களுக்கு அத வந்து அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற அவசியமும் உங்களுக்கு வந்து இல்ல. ஏன்னா அது வந்து ஒரு பலன் வரணும் அப்படின்னு சொன்னா, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அங்க வந்து இதுவாகணும். உங்களுக்கு அந்த கிரகத்தோட சேர்ந்து சரி, மத்த சுத்தி இருக்கிற அதுக்கு சுத்தி அதுக்கு அந்த அந்த கட்டத்த சுத்தி இருக்கிற மத்த கட்டத்துல இருக்கிற கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கு, அதனுடைய எபிலிட்டி என்னவா இருக்கு, எல்லாமே பண்ணி தான் உங்களுக்கு வந்து அது பலன் வரதா இருக்கும் அப்படிங்கிற பொழுது, ஒண்ணுத்த வச்சு சொல்லும்பொழுது, நீங்க அத பத்தி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல அப்படிங்கிறதுதான்.
ஸோ அதுவா அப்ப வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்க முடியும். இப்ப ஒரு வியாபாரம் அப்டின்னா கூட எப்பவுமே வந்து லாபமே இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. அதுலயும் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்க முடியுது. அது மாரி லைஃப்லயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சுகதுக்கங்கிறது அந்த ஏற்றத்தாழ்வும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மாறி மாறி தான் வர முடியும் அப்டிங்கிறது தான். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு, இதெல்லாம் வர்றதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா எல்லாருமே அனுபவிக்கிறோம். ஆனா, இது எது காரணமா வருது அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனை. எது காரணமா வருதுன்னு நீங்க நம்புறீங்கன்றத பொறுத்து தான் அது பிரச்சனை. நீங்க சரியான காரணத்த நம்புனீங்கன்னு சொன்னா, நீங்க ஞானின்லாம் நீங்க வந்து தப்பான காரணத்தினால தான் தப்பான விஷயத்து காரணமா இது நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அது வந்து உங்களுடைய அஞ்ஞானமாக்கும். இந்த இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதால வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த கிரகம் சரியில்ல, அது சரியில்ல. அதனால தான் இது வந்து அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அது உங்களுடைய அஞ்ஞானம் தானே தவிர வேற இல்ல அப்படிங்கிறது தான். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுங்கிற போது, எங்க கிரகம் காரணமா இந்த கஷ்டம் எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு, நீங்க அந்த கிரகத்துக்கு பூஜை பண்றதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படிப்பட்ட முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ உடம்புக்கு ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜுரம் எவ்வளோ இருக்குன்றத நீங்க எப்படி பார்ப்பீங்க? தெர்மாமீட்டர் மூலமா பார்ப்பீங்க. அதுக்கு வாயில வச்சு பார்ப்பீங்க. அது காமிக்குது. உங்களுக்கு 101 டிகிரி ஃபீவர் இருக்கு அப்படின்னு காமிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 101 டிகிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஃபீவர நீங்க வந்து குறைக்கணும்னு சொன்னா, நீங்க நார்மலுக்கு வரணும்னு சொன்னா, நீங்க எதுக்கு பண்ணணும்? உங்களுக்குள்ள தான் நீங்க அத பண்ணீங்கன்னா தான் உங்களுக்குள்ள அந்த ஃபீவர குறைக்க முடியும். நீங்க அத விட்டுட்டு, நீங்க வந்து என்ன பண்றீங்க நீங்க, அந்த தெர்மாமீட்டர உதறி உதறி அதில இருக்க சூட குறைச்சீங்கன்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு ஃபீவர் குறைஞ்சிடுமா? குறைய போறதில்ல. இல்ல தெர்மாமீட்டருக்கு பூஜை பண்ணீங்கன்னு சொன்னா உங்க ஃபீவர் குறைஞ்சிருமா? அது குறைய போறதில்ல. இப்ப நீங்க பண்ற அஞ்ஞானம் எந்த மாரி இருக்கு? உங்களுக்கு வர கஷ்டத்துக்கு கிரகம் தான் காரணம் நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா, இதே மாதிரி முட்டாள்தனத்துல நீங்க இருக்கீங்கன்றத எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா, இது எது காரணமா வருது உங்களுக்கு? கருமம் காரணமா வருதே தவிர, இது வந்து உங்களுக்கு வேற வழி கிடையாது. இதுல வந்து என்ன, இந்த பலன குடுக்குது அப்படிங்கிறது தான். கருமம் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து என்ன பண்ண முடியாது? பலன மாத்த முடியாது. எப்ப அது உதயத்துக்கு வந்துருச்சோ கருமம், பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, அப்போ உங்களால இந்த கருமத்தோட பலன மாத்த முடியாது. அது எவ்ளோ அ அ இதோட வருதோ, எவ்ளோ இன்டென்சிட்டியோட வருதோ, எவ்ளோ பலன் குடுக்கணுமோ, எவ்வளோ காலம் குடுக்கணுமோ, அது கண்டிப்பா அது குடுக்காம அது போக போறது இல்ல. அத உங்களால மாத்தவும் முடியாது. அத மாத்தணும்னு நெனச்சுக்கிட்டு, நீங்க போய் வந்து கிரகத்துக்கெல்லாம் நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுடைய அஞ்ஞானமா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த அஞ்ஞானம் காரணமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேற யாருக்கோ தான் அது வந்து பலன் குடுக்க போதே தவிர, உங்களுக்கு அந்த பலன் எதுவுமே குடுக்க போறது கிடையாது அப்படிங்கிறது தான். அதுக்குமே வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு. அதாவது வந்து அந்த இந்த இருக்குல்ல, அந்த என்னது சனி கிரகத்தினால நடக்கிறது, அந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்படிங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சனிக்கிழமை ஆனா போய் சனி பகவானுக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டு வந்தீங்கன்னா, அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்லாம் சொல்லும்போது, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த துக்கம் உங்களுக்கு எதுனால வந்தா நினைக்கிறீங்க? சனியினால வந்ததா நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, சனி கிரக தேவதைய வந்து நீங்க கும்பிடணும் அப்படின்னு சொன்னா போறீங்க. சனி எங்கெல்லாம் இருக்கிறாரோ, அங்கெல்லாம் போய் கும்பிடுறதுக்கு போறீங்க அப்படிங்கிற பொழுது, அப்ப வந்து அவன்கிட்ட போனா அவன் வந்து அவன் ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான். அது பத்தி அவன் வச்சிருப்பான். அவன் சொல்லுவான். இந்த எண்ணெய விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய விட்டுட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது பலன் குடுக்கணும். அப்ப அவன் என்ன ஆரம்பிச்சுருவான், அப்ப நெறைய பேர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவன் எண்ணெய் கடைய அவன் ஓப்பன் பண்ணிடுவான். அவன்கிட்டயே அவன் வெளில போய் வாங்க முடியாது. அவனே சொல்றான் போது, அவன்கிட்டயே எண்ணெய் வாங்கி, அவன் அப்புறம் அங்கேயே போய் பண்ணி, அப்புறம் அதையே சொல்லி, அதுக்கப்புறம் அதுக்கான பணம், அதுக்கான செலவு, இத்தனையும் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணீங்க, எவ்ளோ பண்ணீங்க அப்டின்னா கூட, உங்களுடைய துக்கம் தீர்றதுக்கான வழி அது கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்க, விஷயம் நடக்கிற காரணம் வேறையா இருக்கு. நீங்க வேறு ஒரு காரணத்த தேடி போய் அதனால தான் வருதுன்னு சொல்லி தப்பான இடத்துல தப்பான முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து எப்படி வந்து அது உங்களுக்கு நல்லதா மாற முடியும்? மாறவே முடியாது. இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த அஞ்ஞானம் தானே தவிர, இது வேற ஒண்ணும் கிடையாது. அஞ்ஞானத்தினால தான் என்ன வருது உங்களுக்கு? பயம் வருது உங்களுக்கு அது. அந்த அது ஒரு சிஸ்டமா ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த மாரி இத கேட்கறது, ஜோசியம் கேட்கும்போது அவங்க சொல்றது, அப்ப வந்து உங்களுக்கு ஒரு பயம் வந்துருது. அவங்க குடுத்துடுறாங்க, இவங்க குடுத்துடுறாங்க, இவங்க காரணமா வந்தது. அதெல்லாம் வரும்போது, அந்த பயம் காரணமா தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இருக்கு. அதுவரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து மாறுற வரைக்கும், உங்களுக்கு வந்து அந்த பயத்தையும் உங்களால போக்கிக்க முடியாது. உங்களால வந்து துக்கத்திலிருந்து விடுபடவும்
முடியாது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த அஞ்ஞானங்கிற இந்த மாதிரி அந்த சுழற்சியிலிருந்து, இந்த மாதிரி சுழற்சியிலிருந்து நீங்க உங்களை வந்து சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மத்தவங்க கிட்ட போறத விட்டுட்டு தீர்த்தங்கர் பகவானுக்கு முன்னாடி போய் நீங்க பக்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து அந்த அஞ்ஞானம் விலகிக்க முடியும். உங்களுக்கு அதுல இருந்து உங்களால தப்பிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அங்க வந்து ஜோசியம் சொல்றதெல்லாம் செஞ்சு செஞ்சு சாகிற வரைக்கும் இவனுக்கு வந்து ஆஹ் என்ன சொன்னாலும் அவன் செத்து போற, என்ன சொன்னாலும் எல்லாம் செய்யறதுக்கு அவன் வந்து தயாராயிடும். அதுல வந்து யார் இது அடையறாங்க, லாபம் அடையறாங்க, ஜோசியக்காரன் தான் லாபம் அடையறான். உங்களுக்கு ஒரு பைசாவும் அதுல வந்து பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கறதான். சோ அப்ப இதே மாதிரி இந்த எண்ணெய் விடுறது, சனி கிரகத்தினால எண்ணெய் விடுறதாக இருக்கட்டும், இல்ல மத்த கிரகத்திலாம் பாத்தீங்கன்னா நீ நீலக்கல்ல வச்சு மோதிரம் போடு, இதை வச்சு இதை போடு, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லும் போது, அவன் தான் ஏற்கனவே காசு லாட்டரி அடிக்கிறான், அவனுக்கே காசே இல்லை அப்படிங்கிற போது அவனை போய் மோதிரம் வாங்கி போடு, அவன் 10,000 20,000 அதை வெட்டி அவன்கிட்ட அதுவும் வெளில போய் வாங்க முடியாது. அவன் சொல்லுவான், நான் வந்து மந்திரிச்சு வச்சிருக்கேன், இந்த மோதிரத்துல இருக்கு, இதுல இருக்கு, அதெல்லாம் நீ போடுன்னு சொன்னா சரியா போயிடுன்னு சொன்னான். ஸோ திருப்பியும் அதையே வந்து பண்ணும். ஸோ இதெல்லாம் எது காரணமா நடக்குது அப்படின்னு சொன்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அஞ்ஞானம், இன்னொன்னு வந்து பயம். சோ இந்த பிரமையில இருக்கிற வரைக்கும் உங்களால வந்து சத்தியத்தை வந்து கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஞானத்தை வந்து உங்களால அடையவே முடியாது. சோ நீங்க எது வரைக்கும் நீங்க வந்து சத்தியத்தை புரிஞ்சிக்கலையோ, எது வரைக்கும் நீங்க அந்த ஞானத்தை அடையலையோ, அது வரைக்கும் உங்களால வந்து இந்த கஷ்டத்துல இருந்து வெளில வர முடியாது அப்படிங்கறதான். அதனால வந்து உங்களுக்கு நீங்க பகவான் கிட்ட பக்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த பயம்லாம் வந்து போக முடியும் அப்படிங்கறதான். சோ அந்த பயம் போச்சுன்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னா கூட, பலனை மாத்த முடியல அப்படின்னு சொன்னா கூட என்ன ஆகும் உங்களுக்குன்னு சொன்னா, நீங்க வந்து அதை வந்து சமதா பாவத்தோட சகிச்சுக்கிறதுக்கான அந்த மனநிலை உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஓடி ஓடி அலைஞ்சு அலைஞ்சு தீர்த்துக்கலாம் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆக்குலம் வந்து உங்களுக்கு வந்து இல்லாம இருக்க முடியும். பயம் இல்லை அப்படின்னு சொன்னா, பக்தி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இது கர்மத்தினால தான் வருது அப்படிங்கிற நம்பிக்கை அப்ப வரும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்ததுன்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து நீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கர்மம் மூலியமா உங்களுடைய பாப கர்மத்தை சயோபசமம் பண்றதுக்கான அந்த முயற்சி நீங்க வந்து பண்ண முடியும். அப்ப சமதாபாவத்தோட நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு என்னவா முடியும், இப்ப வேணா அந்த கஷ்டம் இருக்கலாம், அந்த துக்கம் இருக்கலாம், ஆனா அந்த மாதிரி நீங்க சமதாபாவத்துல சகிச்சுக்கிறதுக்காக தயாரானீங்க அப்படின்னு சொன்னா, அது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆத்ம லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கறதா. ஸோ அதனால வந்து வ ஜினேந்திர பகவான் வந்து எப்படி வந்து தைரியமானவரா இருக்காரோ, அவருக்கு அந்த இதெல்லாம் இல்லையோ, ஸோ அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது உங்களுக்குமே வந்து அந்த தைரியமும் வர முடியும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து இந்த பயம் ஏற்படாது, இந்த துக்கமும் உங்களுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து என்ன மாதிரி பரிஸ்திதியா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எவ்வளவு சூழல் வந்தாலும், என்ன மாதிரி ஆபத்து வந்தாலும், ஒரு இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த பயம் வராம இருக்க முடியும். உங்களுக்கு வந்து பக்தியினுடைய பயனும் உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால அதுவும் ஒண்ணு ஒண்ணு வந்து உங்களுக்கு வந்து அந்த துக்கம் இல்லாம சமதாபம் கூட உங்களுக்கு ஆத்ம நலனும் கிடைக்க முடியும்னு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி அது பிரதிகூலமா அந்த மாதிரி துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவா இருந்ததுன்னா, அந்த சூழல் கூட வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பயன் காரணமா, அந்த நிகழ்வு காரணமா ஒரு பயனும் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த பயன் என்னங்கிறதையும் உங்களால வந்து அறிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதாம். நம்ம வந்து ராமர் பத்தி படிக்கிறோம். சோ ராமர் வனவாசம் போனாருன்னு சொல்றோம். ராமர் வனவாசம் போகாம இருந்தாருன்னு சொன்னா, சீதையுடைய ஹரன் நடக்காம இருந்தது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராவணனை வந்து பார்க்க மு ராவணனை பார்க்க முடிஞ்சது. சோ ராவணனுடைய வதம் நடந்தது. எல்லாமே நடக்குது உங்களுக்கு அங்க. அப்ப ராமர் வனவாசம் போகாம இருந்தாருன்னா, இது அடுத்தடுத்த கட்ட நிகழ்வு நடக்காம இருக்க முடியாது. சோ அப்ப அந்த ராவணன் அப்படிங்கிற அந்த துராச்சாரிய வந்து அவனுடைய முடிவும் அங்க வந்து வர்றதுக்கான வாழ்க்கை முடிவும் ஏற்படாம இருக்க முடியும். அப்ப என்ன நடக்குது அங்க? அப்ப இந்த ராவணன்ங்கிற அந்த துராச்சாரம் வந்து அழியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து படிப்படியா ராமர்ல உங்களுக்கு வனவாசத்துல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது உங்களுக்கு. சோ அதே மாதிரி ஏதோ உங்களுக்கு அந்த இது நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்மம் காரணமா ஒரு இது வருது அப்படின்னு சொன்னா கூட, அது கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அது மூலியமா கூட உங்களுக்கு பார்த்தா அது ஏதோ ஒரு பயனை நோக்கி உங்களை நகர்த்துது. அது என்ன பயனை கொடுக்கறதுக்கான நகர்வா இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து யோசிக்க முடியும் அப்படிங்கறதாம்.
ஸோ இதுல மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆத்ம சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாக முடியும். அப்படிங்கிற பொழுது அப்போ உங்களுக்கு வந்து உங்க மனசுக்குள்ள வந்து இந்த பயம் இல்லாம இருக்க முடியும். உங்களுக்கு வந்து சமயத்துவம் இருக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமயத்துவம் இருத்திக்க முடியும் அப்படிங்கறதுதான். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க திருப்பி இதே மாதிரி சுழற்சியில சுத்துற மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் வர முடியும் அப்படிங்கறதான். ஸோ அப்ப அதனால பகவான் பக்தி தான் பண்ணுமே தவிர இந்த மாதிரி வெளியில போய் அனிஷ் இது கால இதெல்லாம் பண்ணும்போது ஸோ இந்த கால சர்ப்ப யோகம் அப்படின்னு பார்த்து அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நீங்க அதை பார்த்தெல்லாம் ஒண்ணு கேட்டு அதெல்லாம் வந்து பயப்படாம இருக்கணும் அப்படிங்கறதான். அப்ப வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த இது ஈவன் அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குது அப்படின்னு நமக்கு வந்து அப்படி சொன்னா அது நம்ம முன்னாடி பண்ண கர்மம் காரணமா தான் நமக்கு வந்து அந்த பலன் கிடைக்குது அப்படிங்கிற முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், மனசுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறான். அப்போ நமக்கு வந்து அந்த பயம் இல்லாம போகும் அப்படிங்கிறான். அதனால இதுதான் வந்து உங்களுக்கு அந்த இது இன்னுமே வந்து பகவான் அவர் ஸ்துதி பண்ணவே ஆரம்பிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசெல்லாம் தயார்படுத்திக்கிறார். ஸோ இந்த பயம் போட்டும் இந்த இதெல்லாம் போட்டும் இதெல்லாம் போச்சுன்னா தான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும், உள்ளுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது அந்த அழுக்கெல்லாம் வெளில போச்சு அப்படின்னு சொன்னாதான் நிர்மலமான மனசு இருந்ததுன்னு சொன்னாதான் உங்களால வந்து உண்மையான பக்தி கூட பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசை வந்து தயார்படுத்திட்டே வர்றாரு. ஸோ அதில் முதல்ல வந்து அந்த நம்ம பாரம்பரியம் அந்த வம்சத்து மேல இருக்கிற அந்த இது இருக்கணும் அப்படிங்கறதாகட்டும். ஸோ வந்து அனிஷ்டமா வந்து உங்களுக்கு இது பண்றலாம் வந்து யாரை நீங்க வந்து மற்ற தேவதைலாம் வணங்களோ அவங்களே வந்து பகவானை வணங்குறாரு அப்படிங்கிற போதும் சரி, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கால சர்ப்பம் அந்த மாதிரி யோகம் காரணமா அந்த பயமும் இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்கும் அதுதான் சொல்றாங்க அப்படிங்கறதுதான். ஓகே, சரி, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. இந்த ஸ்லோகமே ரொம்ப நல்லா இருந்தது. பகவானுடைய வம்சம் நம்ம அப்படின்ற ஒரு மாதிரி இப்ப நம்மளுடைய வம்சம் வளர்த்துட்டு எதுக்கும் பிரயோஜனம் இன்னைக்கு இவ்வளவு வாழ்க்கை பூரா அவங்களுக்கோசம் உழைச்சு எல்லாம் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறது எனக்கு அது சொல்லும் போது சிரிப்பா வந்தது எனக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படியே நம்ம ரொம்ப சிறப்பா வளர்த்துட்டோம் நம்ம குழந்தைங்கள அப்படின்னு நினைக்கிறோம்ல, ஒரு பிரயோஜனம் இல்லாம வளர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கறதுதான். அதான் அதான் இனிமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இனிமே அவங்களுக்கு பார்த்துட்டு ஒண்ணு இந்த லைன்ல வந்து அவங்க ஏதாவது இந்த வம்சத்தை அடுத்த இதுக்கு வளர்றதுக்கு அவங்க அது யூஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா ஓகே நம்ம பண்ணது ஏதோ ஒரு நல்லது அப்படின்ட்டு மட்டும் நல்லா தெரியுது. 25 வருஷ உழைப்பு நம்மளது வந்து எவ்வளவு அட்டர் வேஸ்ட் அப்படிங்கறதுதான். அவங்கள இந்த தர்மத்து பக்கமே கொண்டு வராம இப்போ சொல்றாங்க இல்லையா, வந்து ஒரு வம்ச விருத்தின்றத பாக்காதீங்க, நான் வந்து பகவானுடைய வம்சத்தை இது பண்றோன்றதெல்லாம் நம்மளுக்கு அந்த டைம்ல எல்லாம் தெரியல. அப்படி வந்தது அந்த மாதிரி ஒண்ணு. அப்போ வந்து நமக்கு வந்து அந்த அந்த பையன் பொண்ணுங்கிற அந்த வித்தியாசமும் தெரியாது. எல்லாரும் ஈக்குவலா வந்து மகாவீர் சுவாமியோட வம்சம் சொல்லி வளர்ப்போம் அப்படிங்கிறப்பதான் அந்த சம்ஸ்காரம் கொடுத்திருப்போம், அந்த குணத்தை பத்தி பேசியிருப்போம், அந்த பாரம்பரியத்தை கொடுத்துன்னு சொன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு பெருமையும் அது இப்படி இருக்கிற பகவான் இப்படி இருந்தாரு அப்படிங்கிற அந்த சம்ஸ்காரம் எல்லாம் கொடுக்கவே இல்லைல்ல. அவங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதெல்லாம் சரியா கொடுக்கவே இல்லை. நம்மளுக்கே தெரியல, நம்மளுக்கே அந்த நேரத்துல தெரியாது, அப்புறம் எங்க பசங்களுக்கு இருக்கிறது. இப்ப வர ஜெனரேஷன் தான் இந்த இது சொன்னா கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கும். தேங்க்ஸ் ஆண்டி, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. அடுத்த கிளாஸ்ல இப்பவும் இருக்குன்ற மாதிரி மெசேஜ் போடுறாங்க. சொல்லுங்க அங்கிள், அன்மியூட் பண்ணிக்கோங்க. அங்கிள் தான் தேவதாஸ் அங்கிள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அன்மியூட் பண்ணிக்கோங்க அங்கிள். இப்ப கூட அந்த கால சர்ப்ப தோஷம் இருக்குன்றது அப்பா சொல்லிருக்காங்க. இல்ல எல்லாரும் இருக்குது, எதையா சொல்றாரு நம்புறதுக்கு நீங்க நம்பாதீங்கன்றதுதான் அவர் சொல்றாரு. அவர் இருக்கிறதுனால அவர் இன்னைக்கும் இருக்கிறதுனால அவர் அதை பத்தியே பேசுறாரு. அவரு நம்ம பக்கமும் இருக்குன்றது சொல்றாங்க. நம்ம வேற ஏதாவது இருக்கு இல்ல நம்ம கிட்டயும் இருக்கு அப்படிங்கறதுனால அவர் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. அது சரியில்லை அப்படிங்கறதுனால அவர் பேசியிருக்காரு. நம்ம பண்றோம் அது தப்பு பண்றோம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு அவரு. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் ஜோசியத்து பின்னாடி ஓடுறோம் அப்படிங்கறதுனால அதனாலதானே அவருக்கு வந்து
பண்றாங்க அவங்களுக்கு. அதனால தானே சொல்றாங்க. இல்ல அவரு அப்பா வந்து சொல்றாரு, அது கால சர்ப்ப தோஷம் தான் அப்படின்னே தான் நம்ம தமிழ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல. இந்த பக்கம் வேற ஏதோ பேருன்னு சொன்னீங்க. நான் வந்து செவ்வாய் ஆ. தோஷம்னு ஆ நினைச்சேன். கல்யாணம் தெரியல சொன்னா, கிடையாது. அதே பேர்ல தான் அதே பேர்ல தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு ஆனா அந்த டேர்ம்ஸ்லாம் எனக்கு கரெக்ட்டா எனக்கு தெரியல அப்படிங்கிறதுனால, ஏன்னா நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். எனக்கு அந்த அது கூட எப்ப அது கல்யாணத்துக்கு பார்க்கும்போது எல்லாம் அந்த ஜாதகத்த பார்க்கும்போது தான் செவ்வாய் தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, பையனுக்கு இருக்கு, பொண்ணுக்கு அது இருக்குன்ட்டு. மட்டும் தான் பார்க்கணும் நம்ம. இது சொன்ன மாரி இது நம்ம ரொம்ப ஃபெமிலியரா பார்க்கணும். செவ்வாய் தோஷம் மட்டும் தான். அதனால நானும் அதை சொன்னேன். அதுவும் நீங்க யூஸ் அது இல்ல அந்த பண்ணுங்க. பேர்லயே தான் இருக்கு. அது கால சர்ப்ப தோஷம்னே பேர் இருக்கு போல இருக்கு. அது பட் அதான் நான் அதுக்கு அது சரியா எனக்கு அது ஜாதகத்துல அது என்னென்ன எதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் சரியா எனக்கும் அது சரியா தெரியல அப்படிங்கறதுனால அது இதுவா இருக்கு அதனால. சோ எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும் எங்கெல்லாம் தப்பு பண்றோம் அப்படிங்கறத, எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம எப்ப திருந்துறது அப்படிங்கறது அதெல்லாம். என்னைக்கு திருத்திக்கணும் அப்படிங்கறதுதான். ஓகே. சரிப்பா. அடுத்த கிளாஸ் இன்னும் அவர் ஸ்துதி பண்ணவே ஆரம்பிக்கல. ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சா தெரியும் பகவானுடைய பெருமையெல்லாம் அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால. ஓகே. ரைட்ப்பா. சமீப எல்லாருக்கும். Thank you. ம்.